1 verse 18ல வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல சொல்லப்படுகிறது. மரித்தேன் ஆனாலும் உயிரோடு எழுந்தேன், சதா காலமும் நான் உயிரோடு இருக்கிறேன். எத்தனை பேர் இந்த காலை நேரத்துல உயிருள்ள தேவனுக்கு ஒரு உயிருள்ள ஆராதனை செய்ய ஆயத்தமா இருக்கிறீங்க? அவருடைய வசனம் சொல்லுகிறது, அவர் மரித்தார் நான் பிழைப்பதற்காக. எங்களுடைய வாழ்க்கையிலே அவர் விசுவாசத்தை தொடக்கிறவரும் அவர் முடிக்கிறவரும் தேவனுமாய் இருக்கிறார். அதனால அருகில் இருக்கிறவங்களை கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க, இன்றைக்கு உள்ள ஆராதனை அது ஒரு உயிருள்ள ஆராதனை. அது உயிருள்ள ஆராதனை. இயேசு கிறிஸ்துவை சுற்றி இருந்தவர்கள் அவருக்கென்று ஒரு பிளான் போட்டாங்களாம். அவர்கள் என்ன நினைத்தார்களாம், மரணத்தை கொடுத்தால் அவருக்கு சரியான ஒரு தண்டனையா இருக்கும். ඒගොල්ලෝ මොනවාද හිතුවේ මරණය දුන්නොත් ඒක ලොකු දඬුවමක් යාට කියලා. இயேசு கிறிஸ்துவோட சாப்டர் அந்த இடத்துல முடிச்சிரலாம்னு நினைச்சாங்களா? යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ අධ්‍යායම් එතන ඉවර කරන්න ඕනේ කියලා மரணத்துக்கு அதிகாரம் உள்ள பிசாசை மரணத்தினாலே அவர் ஜெயித்தார். මරණයේ ආධිපත්‍ය වූ තිබෙනා ඔය යක්ෂයා යේසුස් වහන්සේගේ මරණයෙන් ජයගත්තා. சத்தமா ஒரு ஹalleluya. ஹalleluya කියන ශබ්දේ. முதலாவது பாடல் அவருடைய அன்பை குறித்து நாங்கள் பாட போகிறோம். පළමු ගීතිකාව උන්වහන්සේගේ ප්‍රේමය ගැන අපි ගායනා කරන්න යනවා. உயரம் நீளம் அறியாத ஒரு சிலுவையின் அன்பு, அது எங்களுடைய இயேசு கிறிஸ்துவின் அன்பா இருக்கிறது. උස ගැඹුරු මුකුත් දන්නේ නැතුව ඉන්න ඒ ප්‍රේමය යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ ප්‍රේමය. அதனால முதலாவது பாடலை உற்சாகமாய் தெரிந்த பாடலா இருக்கிறபடியா கரங்களை தட்டி கொஞ்சம் அசைந்து கொஞ்சம் சிரிச்சு கொண்டாட்டத்தின் நாளாய் நாங்கள் மாற்றுவோம். පළමු ගීතිකාව අපි පොඩ්ඩක් එහෙට මෙහෙට ගිහිල්ලා අත්පොලසන්දි ශබ්දයෙන් උන්වහන්සේට ගායනා அந்த කරන්න பாடலை යනවා. பாடி கர்த்தருடைய நாமத்தை ඒ மகிமைப்படுத்துவோம். ගීතිකාව ගායනා කරලා ස්වාමීන් වහන්සේට ස්තුති පදමු. உங்களிடத்துல கொடிகள் கொடுக்கப்பட்டிருந்தா நீங்க அந்த கொடியை நீங்க ஆட்டலாம். ඔයාගේ අතේ දීලා තියෙන කොඩිය පොඩ්ඩක් එහෙම ඉස්සලවන්න. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறமே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறமே தள்ளாத பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, 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 பூரண அன்பு. குழியில் விழுந்தோரை குனிந்து தூக்கும் அன்பு, குப்பையில் இருப்போரை எடுத்து நிறுத்தும் அன்பு. குழியில் விழுந்தோரை குனிந்து தூக்கும் அன்பு, குப்பையில் இருப்போரை எடுத்து நிறுத்தும் அன்பு. ஒடுக்கப்பட்டோரை உயர்த்திடும் அன்பு, எந்த காலத்திலும் மாறாத அன்பு. ஒடுக்கப்பட்டோரை உயர்த்திடும் அன்பு, எந்த காலத்திலும் மாறாத அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண 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 அன்பு. இயேசுவின் கரத்தில் இது ஒப்பில்லாத அன்பு, புறமே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறமே தள்ளாத பூரண அன்பு. அவருடைய அன்பை நினைத்து சிரிச்ச முகத்தோட பாடுவோமா? சிலுவையிலே அவர் உங்களுக்காக எனக்காக வெற்றி சிறந்தார். மனிதர்கள் மாறினாலும் மாறிடாத அன்பு, மகனாய் ஏற்றுக்கொண்ட மகா பெரிய அன்பு. சத்தமா பாடுவோமா? மாறினாலும் மாறிடாத அன்பு, மகனாய் ஏற்றுக்கொண்ட மகா பெரிய அன்பு. என்னை மீட்பதற்காய் உலகத்திலே வந்து தன்னையே தந்து விட்டார் தகப்பனின் அன்பு. என்னை மீட்பதற்காய் உலகத்திலே வந்து தன்னையே தந்து விட்டார் தகப்பனின் அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண 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 அன்பு. இயேசு
දෙවිඳුගේ දෙවිඳුගේ කරුණාව දෙවිඳුගේ දයාව මානවන්නේ මගේ ජීවිතේ அவர் கிருபை சொல்லுமா அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே உயர்த்தி சொல்லுமா அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே அவர் கிருபை அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே அவர் கிருபை அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே யாவரும் அப்படி தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்து கொள்வோம். අපි සියලු දෙනාම අසුන් ගමු. தேவன் பெரியவர் எங்கள் மத்தியில வீற்றிருக்கிறவரா இருக்கிறார். ஆமென். උන්වහන්සේ இந்த நாள்ல கூட நாங்க அவருடைய உயிர்த்தெழுதலை நினைவு கூற வந்திருக்கிறோம். උන්වහන්සේගේ උත්ථානය අපි සිහි කරන්ට ඇවිත් எங்களுடைய வாழ்க்கையில என்றுமே உயிர்த்தெழுதலா இருக்கிற தேவனா இருக்கிறார். ஆமென். අපේ ජීවිතයේ සෑමදාම උත්ථාන වූ සිටින්නේ උන්වහන්සේ ரெண்டு சகோதரிகள் அவரை அடக்கம் பண்ணப்பட்ட அந்த கல்லறைக்கில கிட்ட அவங்க போனாங்க. උන්වහන්සේගේ සොගොන්ගේ ළඟ සහෝදරයෝ දෙන්නෙක් එතනට ගියාලු. அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு செய்தி கொடுக்கப்பட்டது. එතන ඒගොල්ලන්ට පණිවිඩයක් දී තිබුණා. அவர் அந்த கல்லறையில் இல்லை, அவர் உயிரோடு எழுந்தார் என்று. ஆமென். උන්වහන්සේ සොහොන්ගේ නැහැ அன்று උන්වහන්සේ உயிரோடு எழுந்த தெய்வம் ඒ උත්ථාන වූ දෙවියන් වහන්සේ இன்று எங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா காரியங்களும் அவர் உயிரோடு இருந்து காரியங்களை செய்கிறவரா இருக்கிறார். අපේ ජීවිතයේ සෑම දෙයක්ම උත්ථාන වූ දෙවියන් ஒரு වහන්සේ மனுஷனால புரட்ட முடியாத கற்கள் எங்களுடைய வாழ்க்கையில் முன்பா இருந்தாலும் அது ஒரு நொடியில் தேவன் மாற்ற வல்லவராக இருக்கிறார். මනුෂ්‍යයෙක්ට පෙරලන්ට බැරි වූ ගාල දෙවියන් වහන්සේට අපේ ජීවිතෙන් இன்று පෙරලන්ට நாள்ல கூட පුළුවන්. நீங்க என்ன சூழ்நிலைக்குள்ளாக வந்திருந்தாலும் ඔබ මොන වාතාවරණයෙ මෙහි ඇවිත් සිටියත් உங்களை முன்பதாக உங்களை பயமுறுத்துற எல்லா காரியங்களிலிருந்தும் தேவன் உங்களை விடுதலையாக்கவும் வெற்றி சிறக்க பண்ணவும் தேவன் ඔබ உண்மை බය உள்ளவர். කරන වූ සෑම දෙයකින්ම දෙවියන් වහන්සේ ඔබ මුදවන්ට කැමතියි. மத்தேயு 28ஆம் அதிகாரத்துல கடைசி பகுதியில் அவர் சொல்லுகிறார், මතේ இந்த முடி 28 අන්තිම පදේ කියනවා. உலகத்தின் முடிவு பரியந்தம் நாங்களோடு இருப்பேன்னு சொல்லி. ලෝකයේ අන්තිම වෙනකම් මම ඔබ அன்று வாக்குரைத்த தெய்வம் இன்றும் எங்கள் மத்தியில ஜீவனோடு இருக்கிறார். එදා ஆமென். හැම කියව දෙවියන් වහන්සේ අද இன்னொரு අපේ பாடலை ජීවිතයේ பாடி தேவ ජීවත්ව நாமத்தை සිටිනවා. மகிமைப்படுத்துவோம். තවත් ගීතිකාව ගායනා කරලා උන්වහන්සේට ස්තුති කරමු. அல்லேலூயா கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள். அவர் நடத்தும் செயல்களெல்லாம் வார்த்தோரை துதியுங்கள். வல்லமையாய் கிரியை செய்யும் வல்லோரை துதியுங்கள். எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை துதியுங்கள். ராஜாதி ராஜாவை கரங்களை தட்டி கர்த்தரை துதியுங்கள். இரத்தத்தினால் பாவங்களை போக்கினார் துதியுங்கள். எக்காலமும் கைத்தாளமும் முழங்கிட துதியுங்கள். எக்காலமும் மாறாதவர் இயேசுவை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். உற்சாகமாய் கரங்களை தட்டுவோம். ராஜா மரிக்கவில்லை, உயிரோடு இருக்கிறார். ஆமென். பிள்ளைகளே வாலிபரே தேவனை துதியுங்கள். வாழ்வதனை அவர் பணிக்கே கொடுத்து நீ துதியுங்கள். பெரியவரே பிரபுக்களே தேவனை துதியுங்கள். செல்வங்களை இயேசுவுக்காய்
ආමෙන්. කී දෙනෙක් කියනවාද Hallelujah. උන්වහන්සේ அவர் මාව என்னோடு දකිනවා இருப்பவர். කියලා. උන්වහන්සේ මා ஆமென். සමග Hallelujah. සිටිනවා. கர்த்தருடைய வசனம் சொல்கிறது யோவான் 20ஆம் அதிகாரத்திலே. ஆமென். උන්වහන්සේගේ වචනේ කියනවා යෝහාන් அது 20. தோமாவுடைய சம்பவமா இருக்கிறது. ඒක තෝමාගේ වෙච්ච සිදුවීමක්. திதிமு என்னப்பட்ட தோமா තිදිමුවචාවේ තෝමා இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்து மீண்டும் வந்த பொழுது சீஷர்கள் வெளிப்பட்ட பொழுது அவர் முதலாவது அவர்களோடு இருக்கவில்லை. තෝමා යේසුස් වහන්සේ උත්ථාන වූ එතන ආපු වෙලාවේ එයා ගෝලයන් සමග සිටියේ නැහැ. மற்ற சீஷர்கள் சொன்னார்கள் நாம் இயேசுவை கண்டோம். අනිත් ගෝලය කිව්වා අපි යේසුව දැක්කා. ஆனா அவர் சொல்றாரு ඒත් එයා කියනවා ஆணிகள் உண்டான அந்த கரத்தை நான் என் விரல்களாலே போட்டால் ஒழிய ඒ ඇනේ දාපු ඒ අත මම මගේ අත දමලා බලනකම් என் கையை அவருடைய விழாவிலே போட்டால் ஒழிய මගේ අත එතන මන් දානකම් நான் விசுவாசிக்க මම மாட்டேன். ඒක විශ්වාස කරන්නේ නැහැ. ஆமென். மறுபடியும் இயேசு பூட்டப்பட்ட கதவுக்குள்ளாக 8 நாளை பிறகு வருகிறார். ඒ දෙවියන් වහන්සේ ආයිමත් ඒ වැහුවේ දොරටුව ළඟට ආයි දවස් 8කින් පැමිණෙනවා. மீண்டும் தோமாவை முகமுகமாய் பார்க்கும் பொழுது ආයිමත් තෝමාව මුහුණට මුහුණ දකිනවා. அவர் சொன்ன ஒரே வார்த்தை உங்களுக்கு சமாதானம். එයා කියපු එකම ஹalleluya වචනේ, உங்களுக்கு சமாதானம். ඔබට සමාදානය. அப்ப தோமா சொல்கிறான் என் ஆண்டவரே என் தேவனே. එතකොට තෝමා කියනවා මාගේ දෙවියනි. இயேசு சொல்கிறார் நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய். ඔබ මාව දැකපු නිසා විශ්වාස කරා. காணாமல் விசுவாசிக்கிற அநேகர் இருக்கிறாங்க. දකින්නේ නැතුව විශ්වාස ஆமென். කරන බොහෝ ஹalleluya. අය காணாமல் සිටිනවා. விசுவாசிக்கிற நாமே அவருடைய பிள்ளைகளாய் ஆமென் அவருடைய දකින්නේ නැතුව சந்ததியாய் විශ්වාස කරන අපි දෙවියන් වහන්සේගේ පරම්පරාව හා උන්වහන්සේගේ දරුවන්. ஆகவே இந்த காலை நேரத்தில் ஒரு விஷயம் நாங்கள் எழுந்திருப்போம். මේ උදෑසන වෙලාවේ අපි සෑම දෙනාම නැගිට இது සිටිමු. ஆராதனை நேரமாய் இருக்கிறது. මේ নমස්කාරයේ වෙලාව. ஆமென். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிற தேவன் நம்முடைய தேவன். කවුරුත් එන්නට බැරි වූ ඒ ආලෝකයේ ජීවත් වන්නා වූ දෙවියන් වහන්සේ. பூட்டப்பட்ட கதவுக்குள்ளால வருகிற நம்முடைய தேவன். වැහිච්ච ඒ දොරටුව ඇතුලේ පැමිණෙනා වූ දෙවියන් ஆமென். වහන්සේ. எல்லா துறவுகோலும் அவருடைய கரத்துல தான் உண்டு. සෑම ආධිපත්‍යයක්ම උන්වහන්සේගේ අතේ තිබෙන්නේ. மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோலும் அவரிடத்திலே தான் உண்டு. මරණයට දිරයට ලං වෙන්නා වූ ඒ දේ දෙවියන් වහන්සේගේ අතේ තිබෙනවා. நம்மை ஜெயிக்க வைக்கிற அந்த சாவி அந்த திறவுகோல் அவரிடத்துல தான் இருக்கு. මාව අපිව ජයග්‍රහණය කරන්නා වූ දේ උන්වහන්සේගේ අතේ තිබෙන්නේ. அந்த வெற்றி சிறந்த கத்தரை ඒ ජයග්‍රහණය ஒரு ලබපු விசை දෙවියන් நாங்கள் கரங்களை වහන්සේ. உயர்த்தி අපි ඒ දෑත ඔසවා கத்தருக்கு நாங்கள் சொல்லுவோம் ஆண்டவரே நீர் நல்லவர் ஆண்டவரே. எங்களுடைய சத்தங்களை உயர்த்துவோம் ඔබගේ ශබ්දය ஆண்டவரே වැඩි நீர் කරන්න. பெரியவர் ஆண்டவரே. ඔබ යහපත් ஆண்டவரே ස්වාමීනි. தோமாவை போல ஆண்டவரே තෝමාව ஆண்டவரே වගේ சில ස්වාමීනි. வேளை உம்மை விசுவாசிக்காமல் இருந்த தருணங்கள் සමහර உண்டு වෙලාව ஆண்டவரே. ඔබ විශ්වාස නොකර ஆனால் සිටින நீர் எங்களை වෙලාවේ பார்த்து சொல்கிற ஒரே ஒரு விஷயம் ஆண்டவரே ඔබ අපිව දැක உங்களுக்கு කියන්නේ එකම දේ. சமாதானம். ඔබට ஆமென். உங்களுக்கு சமாதானம். ඔබට සමාදානය. எங்களுக்கு சமாதானத்தை தருகிற தேவன் ஆண்டவரே. අපිට සමාදානය நீர் දෙන්නා වූ மீண்டும் දෙවියන් ஆண்டவரே වහන්සේ. பாதாளத்தை வென்றீர் ஆண்டவரே. மரணத்தை ஜெயித்த தேவனே உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. ඔබ දෙස අපි බලනවා. நீரே வெற்றி சிறந்தீர் ஆண்டவரே. ඔබ ජයග්‍රහණය ලබපු දෙවියන් වහන්සේ. ஹalleluya ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்கிறோம். ஒருவரும் சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே. எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? ஒருவரும் சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே. ஓ நீரே பரிசுத்த தெய்வம், நீரே பரிசுத்த தெய்வம், நீரே நீர் மாற்றமே, நீரே நீர் மாற்றமே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே. நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. சொல்லுமா? நீரே நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. அணுகவே அணுகவே முடியாத பரிசுத்த தேவன் பலியானார் நம்மை மீட்க. சபையா நாங்கள் சேர்ந்து எல்லாரும் பாடுவோமா? அணுகவே முடியாத பரிசுத்த தெய்வம் பலியானார் நம்மை மீட்க. பாவமான மனுக்குலமே பரிசுத்த
பரிசுத்தாய் அவர் நாம் தகப்பனானா ඔබ ශුද්ධයි දෙව් සමිඳුනේ ඔබ ශුද්ධයි දෙව් සමිඳුනේ ඔබ ශුද්ධයි දෙව් සමිඳුනේ ඔබ ශුද්ධයි අති ශුද්ධයි දෙව් සමිඳුනේ දෙවිඳේ ඔබ පමණයි මා සමිඳේ ඔබ පමණයි දෙවිඳේ ඔබ පමණයි මා සමිඳේ ඔබ පමණයි සමට වඩා උසස් වූ දෙවිඳේ ඔබමයි ඔබ පමණයි සමට වඩා උසස් වූ දෙවිඳේ ඔබමයි ඔබ පමණයි ඔබ වේ සුද්ධ වූ දෙවිඳෝ ඔබ වේ සුද්ධ වූ දෙවිඳෝ ඔබ පමණයි මා සමිඳේ ඔබ පමණයි දෙවිඳේ ඔබ පමණයි දෙවිඳේ ඔබ පමණයි මා සමිඳේ ඔබ පමණයි பரிசுத்தர் පරිසුද්ධ පරිසුද්ධ පරිසුද්ධරේ පරිසුද්ධ පරිසුද්ධ පරිසුද්ධරේ පරිසුද්ධ පරිසුද්ධ පරිසුද්ධරේ පරිසුද්ධ පරිසුද්ධ பரிசுத்தரே நீரே நீர் மாத்திரமே கரங்களை ஏற்றி சொல்லுவோமா நீரே நீர் மாத்திரமே உயிர்த்தெழுதலின் வல்லமையுடையவரே நீரே நீர் மாத்திரமே நம்மை ஜெனிப்பித்த நம்மை உயிர்ப்பிக்கிற நீரே நீர் மாத்திரமே நீர் மாத்திரமே நீரே நீர் மாத்திரமே அவர் பரிசுத்தமுள்ள தேவனாயிருக்கிறார். උන්වහන්සේ ශුද්ධවන්ත බුදුවෙක් කෙනෙක්. அவர் இங்கே இல்லை, அவர் உயிர் தெழுந்து விட்டார். උන්වහන්සේ මෙහි නැහැ. උන්වහන්සේ උත්ථාන இந்த වුණා. காலை நேரத்துல මේ උදෑසන அந்த වෙලාවේ உயிர் தெழுத வல்லமை தான் எங்களோட ඒ அசைவாடுகிறது. උත්ථාන වූ බලය අපි මැද நாங்கள் இருக்கிற இடத்துல ஒரு விசை கரங்களை வைத்து சொல்லுவோமா, අපි ඉන්න උතන අතවස්වා කියමු. ஆண்டவரே நீங்க என்னை நேசித்தனால ඔබ මාව ආදරය நீங்க කරපු எனக்காக නිසා கல்வாரிக்கு சென்று ඔබ මා වෙනුවෙන් කල්වාරියට நீங்க எனக்காக நீங்க ஜீவனோடு உயிர் தெழுந்தீங்க. මා වෙනුවෙන් ජීවනයේ இதுதான் அந்த නැගිට அன்பா සිටියා. இருக்கிறது. ඒකයි ඒ ප්‍රේමය. அவருடைய அந்த வல்லமை நம்ம மேல இந்த நாள்ல அசைவாடுகிறதா இருக்கிறது. උන්වහන්සේගේ බලය අපේ මැද අද அவர் பரிசுத்தமுள்ள தேவனாயிருக்கிறார். උන්වහන්සේ ශුද්ධ වූ ஒரு விசை நாங்கள் கர்த்தருக்கு நாங்கள் நன்றி சொல்லுவோம். විනාඩියක් நீ උන්වහන්සේට செய்த நன்மைகளுக்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னம் எங்களை நிரப்பட்டும். உம்முடைய பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யட்டும். இயேசுப்பா உம்மை நாங்கள் துதிக்கிறோம். Lord, we just want to thank you ஆண்டவரே. Oh, நீங்க holy, you are holy Lord. Father, you are holy this morning Lord. Father, we give you the glory. We give you the honor this morning. நீர் மாத்திரம் பெருகணும். நீங்க மாத்திரம் பெருகுங்க. நீங்க பெருகுங்க ஆண்டவரே. நாங்கள் சிறுகிறோம் ஆண்டவரே. அவர் எங்கே இல்லை, அவர் உயிர் தெளிந்து விட்டார். Lord, you are the resurrected king ஆண்டவரே. ஜீவனின் அதிபதியாய் இருக்கிறீங்க. ජීවනයේ ආධිපත්‍යය තියෙනා වූ දෙවියන් වහන්සේ. மொத்த உலகத்தையும் உன் கரங்களிலே தாங்குகிறேன் ஸ்தோத்திரம். மொத்த உலகத்தையும் உன் கரங்களிலே தாங்குகிறேன் ஸ்தோத்திரம். மொத்த உலகத்தையும் உன் கரங்களிலே தாங்குகிறேன் ஸ்தோத்திரம். உம் வார்த்தை வல்லமையாய் இந்த உலகத்தை ஆள்பவரே உம் வார்த்தை வல்லமையாய் இந்த உலகத்தை ஆள்பவரே பாத்திரரே
பாத்திரரே பாத்திரரே பாத்திரரே பாத்திரரே. Yes, Lord. Father, you reign, Lord. Oh, நீ துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். Oh, yes, Jesus. பாத்திரரே துதியும் கனமும் மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். சொல்லுவோம். துதியும் கனமும் மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். தூயரே தூயரே என் துதிகளுக்கு பாத்திரரே தூயரே தூயரே என் துதிகளுக்கு பாத்திரரே. உம் வல்லமையை எதிர்க்க யாருமில்லை ஸ்தோத்திரம். உம் வல்லமையை எதிர்க்க யாருமில்லை ஸ்தோத்திரம். சொல்லுவோம். உம் வல்லமையை எதிர்க்க யாருமில்லை ஸ்தோத்திரம். உம் வல்லமையை எதிர்க்க யாருமில்லை ஸ்தோத்திரம். என் தேவன் எழுந்தருள சத்துரு சிதறியே இந்த ஓடுகிறார். காலநேர விசுவாசத்தோடு சொல்லுவோம் ஆண்டவரே. Yes, Lord. சத்துரு சிதறியே ஓடுகிறார். பாத்திரரே 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 பாத்திரரே. Yes, Lord. Father, you be lifted higher. Oh, நீ பரிசுத்தமுள்ள தேவனாயிருக்கிறீர். பாத்திரரே துதியும் கனமும் மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். துதியும் கனமும் மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இதை கைவிட்டு சொல்லுவோம். தூயரே தூயரே என் துதிகளுக்கு பாத்திரரே தூயரே தூயரே என் துதிகளுக்கு பாத்திரரே. அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா ராஜாதி ராஜனா இருக்கிறீங்க.
ஓ நீங்க பரிசுத்தமுள்ள தேவனாயிருக்கிறீங்க. நாங்கள் யாவரும் கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துவோம். இன்றைய நாளில் ஒரு புது பாடலை பாடி எஸ்பாடு உயிர்த்தெழுதலை கொண்டாட போகிறோம். நீங்களும் நம்மளோட சேர்ந்து அந்த பாடலை உற்சாகமாக கரங்களை தட்டி பாடுங்க. Happy Resurrection Day, everyone. Today we are going to sing a beautiful song. We invite all of you as we celebrate Jesus together. Clap your hands and sing along with us. தோற்கடித்தார் பாதாளத்தை, வென்றுவிட்டார் சத்துருவை.
இயேசு ஜெயித்திட்டார். கல்லறை வெறுமையானது, நம் ராஜா ஜெயித்திட்டார். இந்த உயிர்த்தெழுதல் நாளிலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை நான் வாழ்த்தி මේ வரவேற்கிறேன். උත්තාන වූ දවසෙත් අපි යේසු ක්‍රිස්තුස් වහන්සේගේ නාමයෙන් ඔබට සුබ පතනවා. இந்த காலை நேரத்திலும் ஒரு சில நிமிடங்கள் நாம் தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். මේ උදෑසන ටික වේලාවක් දේ වචන අපි මෙනෙහි කරන්නට යනවා. ரோமர் 6வது அதிகாரத்துக்கு நாம் திருப்பிக் கொள்ளலாம். අපි රෝම 6 වෙනි පරිච්ඡේදයට අපි පෙරලගමු. ரோமர் 6வது அதிகாரம் රෝම 6 முதலாவது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரைக்கும் நம்முடைய தியானத்துக்கு நாம் අපි எடுத்துக்கொள்ள போகிறோம். පළවෙනි පදයේ සිට 16 වෙනි පදේ දක්වා අපි අපගේ මෙනෙහි කිරීමට ගමු. ஆனா முதலாவது ஒரு சம்பவத்தோடு நான் ஆரம்பிக்க விரும்புகிறேன். මම පොඩි සිදුවීමක් එක්ක පටන් ගන්න කැමතියි. அதாவது ஜாக்சன்வில் புளோரிடா என்கிறதான அமெரிக்கா தேசத்துல இருந்த இந்த பட்டணத்துல ජැක්සන්විල් ෆ්ලොරිඩා කියන ඒ ඇමරිකාවේ හිටපු මේ නුවරේ ஒரு ஜூல ஒரு ஆச்சரியமான ஒரு பூச்சிய அவங்க கண்டுபிடிச்சாங்க. ඔවුන් ඒ සූ එකේ ඉතා පුදුම සාගත පණුවෙක්ව හම්බ වෙලා තිබෙනවා. ஸ்கிங்க் என்றதான இந்த பூச்சி இது ஒரு பள்ளியிட கேட்டகரியில இருக்கிற ஒரு பூச்சி. මේ සතා මේ වගේ සතෙක් තමයි ඉඳලා තියෙන සත්තු අත්තේ. அதுல என்ன ஆச்சரியம்னா ඒකේ පුදුම මොනවද කිව්වොත් இந்த பூச்சிக்கு 2 தலை. ඒ පණුවට ඔලු දෙකක් තිබෙනවා. சாதாரணமா இதுக்கு முன்பதாக 2 தலை உள்ள ஸ்கிங்க் இந்த பூச்சி கண்டுபிடிச்சிருக்காங்க, இல்லாட்டி அது இருந்திருக்கு. මෙවැනி සතා වේලස්සනින් හම්බ වෙලා තිබෙනවා ඒගොල්ලොන්ට. ஆனா கழுத்தோட தான் அந்த 2 தலை வரும். ඒ බෙල්ලත් එක්ක තමයි එන්නේ. ஆனா இந்த ஸ்கிங்க் இந்த பூச்சை நீங்க கவனிச்சீங்கன்னு சொன்னா ஒரு தலை ஒரு பக்கம், இன்னொரு தலை இன்னொரு பக்கம். නමුත් මේ පණුවගේ එක පැත්තක එක ඔලුවක් තව පැත්තක තව ඔලුවක්. அப்ப அது ஒரு பக்கம் போகணும்னா ரெண்டுமே டிசைட் பண்ணணும் எந்த பக்கம் போகணும்னு. නමුත් මේ තීරණය කරන්න ඕනේ කොයි පැත්තද යන්න ඕනේ කියලා එයා තමයි තීරණය කරන්න වෙන්නේ. இது ஒரு 3 வாரத்துக்கு தான் உயிரோடு இருந்துச்சு. සුමාන 3යි පණ පිටින් හිටියේ. ஏன்னா அதுக்குள்ள ஒரு டென்ஷன் என்னன்னா ஒன்னு ஒரு பக்கமும் இன்னொன்னு இன்னொரு பக்கம் இழுக்குது. ඒ දෙන්න දෙපැත්තට කොයි පැත්තද යන්නේ කියලා දෙපැත්තට ඇදුණා. இந்த டென்ஷன் நம்ம வாழ்க்கையிலும் இருக்கு. මෙවැනි ටෙන්ෂන් එකක් අපගේ ජීවිතෙත් තිබෙනවා. நம்முடைய மாம்சம் ஒன்றை விரும்புகிறது, අපගේ මාංශය එකක් කැමති. நம்முடைய ஆவியும் இன்னொன்றை விரும்புகிறது. අපගේ ආත්මය තව එකක් කැමති. சிறந்த கிறிஸ்தவர்களுக்கும் இது ஒரு சவாலா இருக்கிறது. හොඳ ක්‍රිස්තියානියටත් මේක අභියෝගයක්. உதாரணத்துக்கு பவுல் போன்ற ஒரு அப்போஸ்தலனுக்கும் இது பிரச்சனையா இருந்துச்சுன்னு அவர் சொல்றார். ඒ පවුල් නැමැති ඒ ගෝලයාට පවා මේ ප්‍රශ්නේ උඩ තිබුණා. டாக்டர் ஜாக்கிள் ஹைடுன்னு சொல்லுகிறதான ஒரு மனுஷன் ஒரு புத்தகத்தை எழுதினார். ජැක්ල් හයිඩ් කියන ඒ මිනිස්සෙක් පොතක් ලියනවා. அவர் எழுதினதான இந்த philosophy புத்தகம் இன்றைக்கு பல
திரைப்படங்களுக்கு ஆதாரமா இருந்தது. ෆිලෝසොෆි කියන මේ පොත බෝ චිත්‍රපටි වලට ආධාරයක් ලෙස තිබෙනවා. அந்த கதை என்னன்னா, இது ஒரு கட்டுக்கதை தான். ඒක සාමාන්‍ය සුරංගනා කතාවක් තමයි. இந்த கட்டுக்கதை என்னன்னா, ஒரு டாக்டர் அவர் ஒரு புதிய ஒரு கண்டுபிடிப்பு, ஒரு மருந்தை கண்டுபிடிக்கிறார். ඒ දොස්තර කෙනෙක් අලුත් බේතක් හොයා ගන්නවා. அந்த மருந்து அவர் உட்கொண்ட பின்பதாக ඒ බේත ඌ ගත්ත ගමන් காலையில அவர் ஒரு டாக்டராக வைத்தியம் பார்க்கிறார். එයා උදෑසන දොස්තර කෙනෙක් හැටියට එයා ප්‍රතිකාර කරනවා. ஆனா பின்னேரத்துல இரவுல அவர் ஒரு படுகொலை செய்கிற ஒரு மனுஷனா மாறார். නමුත් රැහැට ඌ මිනි මරන්නෙක් ලෙස වෙනස් වෙනවා. இது இந்த கதை, இந்த கட்டுக்கதை எடுத்து இன்றைக்கு உலகத்துல பல திரைப்படங்களை அவர்கள் தயார் பண்ணி இருக்கிறார். මේ කතාව අරගෙන බෝ චිත්‍රපටි නිර්මාණය කරන්න පටන් ගත්තා. அப்ப இவருடைய புத்தகம் பிரபலியமாய் வந்த பின்பதாக ஒரு நாள் இன்டர்வியூல உட்கார்ந்து கேட்டாங்க அவர்கிட்ட, இந்த இப்படிப்பட்ட ஒரு கதையை நீங்க எப்படி தயாரிச்சீங்கன்னு சொல்லி. මේ පොත ලියපු කෙනාගෙන් ඉන්ටර්විව් කරලා ඇහුවල මේ පොත කොහොමද ඔබ නිර්මාණය කළේ කියලා. அவர் சொன்னாரா, நான் என்ன கொஞ்சம் கவனிச்சேன். මම පොඩක් මාවම හොඳට අවධානය යොමු කළා. இந்த புத்தகத்துல நான் சொல்ற உண்மை என்னவென்றால், என்னுடைய வாழ்க்கையில நடக்கிற பிரச்சனை, இந்த டென்ஷனை தான் நான் கதையா எழுதியிருக்கேன். මගේ ජීවිතේ එන්නව මේ ටෙන්ෂන් එක තමයි මේ පොතක් හැටියට මම ලිව්වේ. பவுல் சொல்கிறார், எங்களுடைய சரீரத்திற்குள்ள ஒரு யுத்தம் நடக்குதுதான். පවුල්තුමා කියන අපේ ශරීරය තුළ යුද්ධයක් පවතිනවා. இந்த யுத்தத்தை எப்படி ஜெயிப்பது? මේ යුද්ධේ කොහොමද ජයගන්නේ? அதற்கு உயிர்த்தெழுதலின் வல்லமை நமக்கு தேவையா ඒ இருக்கிறது. උත්තානයේ බලය අපට අවශ්‍යයි. நான் சொல்லுகிறது எத்தனை பேருக்கு புரிகிறது? කීනෙක්ට තේරෙනවද මම කියන දේ? அதாவது யுத்தத்துல செகண்ட் பிளேஸ், தேர்ட் பிளேஸ் இல்ல, யாருக்கும் யுத்தத்துல அப்படி இரண்டாவது பரிசு மூணாவது பரிசு கொடுக்க மாட்டாங்க. සාමාන්‍ය යුද්ධකයේදී කවදාවත් පළවෙනි තැන, දෙවෙනි තැන, තුන්වෙනි තැන කියලා දෙන්නේ නැහැ. யுத்தம்னா அதை ஜெயிக்கணும், இல்லாட்டி தோல்வி, ඒ அவ்வளவுதான். යුද්ධයක් කිව්වම එකක් දිනන්න ඕන නැත්නම් පරාජය වෙන්නට அப்ப ඕන. இந்த மாம்சத்திற்கும் ஆவிக்குள்ளும் நடக்கிற இந்த யுத்தத்துல நாங்கள் ஜெயித்தே ஆக வேண்டும். එහෙනම් මාංශය ආත්මයට තියෙන යුද්ධයෙන් අපි අනිවාර්යයෙන්ම ජයගත යුතුමයි. மாம்சத்தை சமாளிக்க முடியாது. මාංශයේ නිකන් අපි බේරගෙන යන්න බෑ. மாம்சத்தை ஒரு பக்கமா வைத்து அதை ஹேண்டில் பண்ண முடியாது. ඒක මාංශයක පැත්තකට තියලා යාව පාලනය කරන්න අමාරුයි. இந்த யுத்தத்துல பவுல் சொல்கிறார், நீங்கள் ஜெயிக்க வேண்டும். පවුල්තුමා කියන මේ යුද්ධෙද ඔබ ජයග්‍රහණය කරන්න ඕනේ. இந்த ஜெயத்தை உயிர்த்தெழுதலின் வல்லமை உங்களுக்கு தருகிறது. මේ ජය දෙන්නේ උත්තාන වූ යේසුස් වහන්සේගේ බලයෙන්. அதத்தான் இந்த ரோமர் 6வது அதிகாரத்துல கவனிக்க போறோம். මේක තමයි රෝම 6 පරිච්ඡේදය අපිට කියවනකොට ஆனா තේරෙන්නේ. ரோமர் 6 வாசிக்க முன்பதாக මේ රෝම 6 කියවන්න ප්‍රථමයෙන් ரோமர் 5:20வது வசனத்தை சற்று கவனிங்க. රෝම 5:20 අපි අවධානය යොමු කරමු. ஒருவர் தமிழ்ல அதை வாசிங்க. කියවන්න. மேலும் மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது. அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று. சரி, கவனிங்க. பவுல் என்ன சொல்லுகிறார்? පවුල්තුමා මොනවද කියන්නේ? பாவம் பெருகிற இடத்துல පාපේ වැඩි වුණු තැන என்ன பெருகுமா? මොනවද වැඩි වෙන්නේ? சத்தமா சொல்லுங்க, கிருபை பெருகுமா? ඒ කරුණාව වැඩි වෙනවා. திருப்பி சொல்லுங்க, கிருபை பெருகும். කරුණාව වැඩි වෙනවා. அப்ப பவுல் அந்த காலத்துல மக்கள் கேட்காத ஒரு சத்தியத்தை இந்த 5வது அதிகாரத்துல எழுதுறார். පවුල්තුමා ඒ දවස්වල ඒ ජනතාව අහන්න නැති සත්‍යතාවයක් මෙතනදී පැහැදිලි කර දෙනවා. அதாவது அந்த காலத்துல எல்லா மதங்களும் தேவனோடு உறவு கொள்ளணும்னா நீ ஏதாவது சாதிக்கணும். ඒ දවස්වල හැම ආගමක්ම දෙවියන් මේ මොනවාරි ඒ ආගමකට ක්‍රියා කරන්න ඕන, මොනවාරි ඔබ ජය ගන්න ඕනේ. ஏதாவது ஒன்றை கொடுக்கணும். මොනවාරි එකක් දෙන්නට ඕනේ. ஆனா இங்கே பவுல் சொல்லுகிறார், சுவிசேஷத்திலே ரட்சிப்பு உங்களுக்கு இலவசமாய் வருகிறது. නමුත් පවුල්තුමා කියන සුභාරංචිකමේ ගැලවීම ඔබට නොමිලේනවා. அவர் சொல்லுகிறார், நீங்கள் இந்த ரட்சிப்புக்காக நீங்கள் பிரயாசப்படுவதல்ல, ஆனால் அதை பெற்றுக்கொண்டால் போதும். இது ஒரு ஈவு, இது ஒரு பரிசு. මේ ගැලවීම ලබා ගන්න ඔබ වේසමාංශය ඕනේ නෑ. මේක ඔබට තෑග්ගක් ලෙස ඔබට ලබා ගන්න පුළුවන් කියලා நீங்கள் කියනවා. இயேசுவை உங்கள் இருதயத்திலே நம்பினால் ඔබ යේසුස් වහන්සේ ඔබගේ හදවතේ විශ්වාස කරොත් உங்களுக்கு பரலோகம் போகலாம். ඔබට ස්වර්ගයට යන්න පුළුවන්. இதுதான் பவுல் சொன்ன சத்தியம். මේක තමයි පවුල්තුමා කියපු සත්‍යතාවය. அவர் சொல்றாரு, பாவம் எங்க இருக்குதோ පාපේ කොහෙද? அங்க என்ன அதிகமா கொடுக்கப்படுமா? ඒක අධික මොනවද දෙන්නේ? கிருபை அதிகமா ඒ கொடுக்கும். කරුණාව දෙනවලු. ஆனா பவுலுக்கு தெரியும், நம்ம மாதிரி நிறைய பேர் யோசிப்போம்னு சொல்லி. අපි පවුල්තුමා දන්නවා අපි වගේ බොහෝ අය හිතනවායි කියලා. நம்ம இந்த வார்த்தையை கேட்டோன்னா உடனே நம்ம என்ன நினைக்கிறது? මේ වචනේ ඇස්සපු ගමන් අපි මොනවද හිතන්නේ? பாவம் இருக்கிற இடத்துல கிருபை பெருகும்னா, පාපේ තියෙන තැන කරුණාව වැඩි වෙනවා නම් கிருபையை நான் பெருக்கிறதுக்கு நான் பாவம் செஞ்சுக்கிட்டு එහෙනම් போகலாமே. කරුණාව වැඩි කරගන්නට මම තව වැඩියෙන් පාපය කරනවා. நான் ஏன் ஆண்டவருக்காக என் வாழ்க்கையை மாத்தணும்? ඇයි මගේ ජීවිතේ වෙනස් කරන්න ඕන දෙවියන් වහන්සේ උදෙසා? ஏன் ஆண்டவருக்காக என்னுடைய முறைகளை மாற்றிக்கொள்ள ඇයි வேண்டும்? මම දෙවියන් වහන්සේගේ මාගේ ක්‍රමේ වෙනස් කරන්න ඕනේ? அவர் மன்னிக்கிறவர்னா එයා කමා කරනවා නම් நான் தப்பு செஞ்சுட்டு போறேன், මම වැරදි කරගෙන යන්නම්. அவர் தான் அதிகமான கிருபை එයා தருவாரு. අධික ලෙස කරුණාව දෙයි.
இப்படி யோசிப்பாங்கன்னு பவுலுக்கு தெரியும். එහෙම හිතයි කියලා පෞල්තුමාට දන්නවා. அதனால தான் 6வது அதிகாரத்தை இப்படி ஆரம்பிக்கிறார். ඒ නිසා තමයි ආයෙනි පරිච්ඡේදය මෙහෙම පටන් ගන්න. எல்லாரும் இதை கவனிப்போம். අපි අවධානය යොමු කරමු. சரி வாசிங்க 6வது அதிகாரத்துல 6වෙනි පරිච්ඡේදයේ 6வது வசனம். 6වෙනි පදය. நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு. அந்த வேர்ட் அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளுங்க. ஊழியம் செய்யாதபடிக்கு. ඒක අන්ඩර්ලයින් කරන්න. எதற்கு ஊழியம் செய்யாதபடிக்கு? මොනවටද සේවය කරන්න? கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. பாவத்திற்கு. என்ன கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. ஓகே, அடுத்த லைன். பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். அறிந்திருக்கிறோம், அதை அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளுங்க. ඒකත් අන්ඩර්ලයින් කරගන්න. அப்ப பவுல் சொல்றார், இந்த யுத்தத்துல ஜெயிக்கணும்னா මේ යුද්ධයේදී පෞල්තුමා කියන ජය ගන්න ඕනේ නම් 3 ரகசியங்களை தருகிறார். රාසක් ගත දෙකක් තුනක් තියෙනවා. அதுல முதலாவது சொல்றார், இது அறிவோடு சம்பந்தப்பட்டிருக்கு. මේක දැනුමත් එක්ක සම්බන්ධයි. அதுதான் எப்படி முடிக்கிறார் அந்த வசனத்தை? කොහොමද අවසන් කරන්නේ? நாம் அறிந்திருக்கிறீர்கள், நீங்கள் அறிந்திருக்கிறோம். ඔබ දැන සිටිනවා. அப்படின்னா இது என்னது? சிந்தையோடு මේක சம்பந்தப்பட்டது. සිතුවිලි සමග සම්බන්ධයි. ஆசாரியனுடைய அவன் அந்த ஊழியத்துக்கு ஆயத்தப்படும் பொழுது පූජකයා තමගේ සේවයට සූදානම් වෙනකොට ஆட்டுக்குட்டியின் ரத்தம் அவனுடைய காதுல பூசப்படுது ඒ முதலாவது. බැටළු පැටවාගේ ලේ කනේ ගහනවා. இரண்டாவது அவனுடைய கைகள்ல பூசப்படுது. ඒක ඇඟිලි වල වදිනවා ලේ. மூன்றாவது அவனுடைய கால்கள்ல பூசப்படுது. තුන්වෙනුව පාදවල ලේ වදිනවා. ஏன் காதுல பூசுனாங்க? ඇයි කන් වලට ඒ ලේ தேவனுடைய சத்தம் அவனுக்கு கேட்கணும். වෙනසගේ ශබ්දය අසන පිණිස. அப்ப என்னுடைய வாழ்க்கை மாறணும்னா මගේ ජීවිතේ වෙනස් වෙන්න ඕනේ නම් முதலாவது நான் அறிவிலே வளர வேண்டும். ප්‍රථමයෙන් මගේ දැනුමෙන් වැඩෙන්න ඕනේ. அறிவை நம்ம சாதாரணமா எடுக்க கூடாது. මේක සාමාන්‍ය විදියට මේ දැනුම ගැන හිතන්න නරකයි. கர்த்தரை குறித்த அறிவு. දැනාසේ කියන ඒ දැනුම அதாவது அறிவோட நிறுத்துவதல்ல, ඒ දැනුමින් නතර වෙනව නෙවෙයි. அது வாழ்க்கை ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும். ජීවිතේ වෙනසක් ගේන්නට ඕනේ. ஆனா பவுல் முதலாவது சொல்றார், இதை அறிந்திருங்க. පෞල්තුමා කියන මේ දේ දැන සිටින්න. முதலாவது என்ன ரகசியம்? මොනවද රාස? அவர் சொல்லுகிறார், நீங்கள் கட்டப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். ඔබ නිකන් බැඳී හිටියා. ගැට ගැහිලා හිටියේ. எதற்கு கட்டப்பட்டிருந்தீர்கள்? මොනවටද ගැට ගැහිලා හිටියේ? இந்த 6வது வசனம் எப்படி ஆரம்பிக்குது? අතර 6වෙනි පදේ කොහොමද පටන් ගන්නේ? பாவத்திற்கு நாம் ஊழியம் செய்துகிட்டு இருந்தோம். පාපයට අපි සේවය කරන් සිටියා. இந்த வார்த்தை ஆங்கிலத்துல நீங்க கவனிச்சீங்கன்னா, මේ ඉංග්‍රීසි භාෂාවේ මේ වචනය යොමු කරා නම් நாங்கள் பாவத்திற்கு அடிமைகளா இருந்தோமா? අපි පාපයට වහල්ලු ලෙස හිටියා. நான் சொல்றத நல்லா கவனிங்க. මම කියන දේ තේරුම් ගන්න. இந்த ரகசியத்துல முதலாவது ரகசியம் இதுதான். ප්‍රථම පළවෙනි රාස මේකයි. இந்த யுத்தத்துல ஜெயிக்கணும்னா முதலாவது இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். මේ යුද්ධේ ජයග්‍රහණය කරන්න ඕන මේ දේ අපි හොඳට දැනගන්න ඕනේ. பவுல் சொன்னார், நீ நல்ல அழகான கேள்வி கேட்கிற. ඔබ ලස්සන ප්‍රශ්න අහනවා. පෞල්තුමා කියනවා. கிருபை பெருகணும்னா நான் பாவம் செய்யட்டுமா? කරුණාව වැඩි වෙන්නට ඕනේ නම් මම පාපේ කරන්නද? நான் இன்னும் அதிகமா பாவம் செய்யட்டுமா? අධික ලෙස පව් කරන්නද? பவுல் சொல்றார், நீ கண்ட்ரோல்ல இல்ல. ඔබගේ පාලනය ඔබ නැහැ. நீ நினைக்கிற, நீ நினைச்சா பாவத்தை கூட்டலாம், நினைச்சா பாவத்தை குறைக்கலாம். ඔබ හිතනවා පාපේ මම හිතුවොත් වැඩි කරන්න පුළුවන් අඩු කරන්න පුළුවන් කියලා. பாவம் நீ செய்கிற ஒரு காரியம் அல்ல, பாவம் உன்னை ஆளுகை செய்யுது. පාපේ ඔබ කරන දෙයක් නෙමෙයි, පාපේ ඔබ පාලනය කරනවා. பாவம் உன்னை அடிமையாய் வைத்திருக்கு. පාපේ ඔබ වහල් භාවයේ තබනවා. நம்ம பாவத்தை ஒரு கரையா பார்க்கிறோம். පාපේ කිලිට්ටක් ඇටියට අපි බලනවා. பாவத்தை சில நேரத்துல ஒரு தவறுதலா பார்க்கிறோம், மிஸ்டேக்கா பார்க்கிறோம். පාපේ කියන්නේ හත් වැරද්දක් වගේ අපි හිතනවා. ஆனா பாவம், பவுல் சொல்றார், පාපේ කියනවා පෞල්තුමා කියන பாவம் ஒரு மனுஷனுக்குள்ள வந்தா පාපේ මිනිස්සෙක් තුලට ඇතුල් වුණොත් அது அவனுடைய எஜமானா மாறும். ඔහුගේ ස්වාමියා වෙනවා. அவன் ஆளுகை செய்யும். ඔහු පාලනය කරනවා. நீ நினைக்க கூடாது, நினைச்ச நேரம் நான் பாவத்தை விடலாம், நினைச்ச நேரம் பாவத்தை நான் தொடரலாம். ඔබ හිතන්න එපා පාපේ ඉතුපු ගමන් නතර කරන්න පුළුවන් නැත්තම් පටන් ගන්න පුළුවන් කියලා. பாவம் ஒரு மனுஷனை அடிமையாய் வைத்திருக்கும். පාපේ මිනිස්සෙක්ව වහල් භාවයට පත් කරනවා. இப்ப கவனிங்க 7வது 8வது 9வது வசனங்கள். 7 8 9 மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே, ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை. மரணம் இனி என்ன செய்வதில்லை? මරණය ඔක්කිරේ. இதுதான் தேவன் கலட்டினார். මේක තමයි ස්වාමීන් වහන්සේ ගැලවුවේ. இயேசு கிறிஸ்துடைய மரணம் ஒன்றை நமக்கு செயல்படுத்தினது. යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ මරණය එකක් ක්‍රියාවට දැමුවා. அவருடைய மரணம் பாவம் நம்மேல வைத்திருந்த ஆளுகையை அவர் உடைத்தார். ඒ මරණය අපගේ පාපයේ තියෙන පාලනය ගලවලා දැම්මා. ஏன்னா பாவம் ஒரு மனுஷனுக்குள்ள வந்தா පාපේ මිනිස්සෙක් තුලට ආවම அது அவன் நினைக்கிறான் அவன் சமாளிச்சிரலாம்னு. එයා ඌ හිතනවා ඒක මේක හරියට ෂේප් කරගන්න පුළුවන් කියලා. ஆனா பவுல் சொல்கிறார், பாவம்
அடிமையாய் வைத்திருக்கு. නමුත් පවුල්තුමා කියන පාපය ඔබ වහල්භාවයට පත් இது කරනවා. நமக்கு அதாவது அடிமைத்தனத்தின் இந்த பாஷை நமக்கு பெருசா தெரியாது. මේ වහල්භාවයේ ඒ භාෂාව අපට හරියටම තේරෙන්නේ නැහැ. நமக்கு அடிமைத்தனம்னு சொன்னா அடிமைகள் எல்லாம் அதாவது கேவலமான வேலைகள் செய்கிறது. ඒ වහල්භාවය කියන්නේ ඉතාමත්ම අසරණ වැඩ කරන්න පත් කරන අය. இந்த 20வது நூற்றாண்டுல நமக்கு தெரிந்த அடிமைத்தனம்னா ஒரு இனத்தை மாத்திரம் ஒரு தேசத்துல அடிமையாய் வைத்திருந்தாங்க. අපි සාමාන්‍ය 20 වෙනි සියවසරේ අපි දන්න දෙයක් තමයි එක ජාතියක්ව වහල්භාවයේ තබාගෙන. ஆனா அந்த காலத்துல ஒரு மனுஷன் கடன் பட்டா ඒ කාලවලදී මිනිස්සෙක් ණය වුණොත් அவன் இன்னொரு மனுஷனுக்கு வேலை செய்ய போவான். තව මිනිස්සෙකුට වැඩ කරන්න යනවා. எத்தனை வருஷம் அவன் வேலை செய்யணும்ன்றதை அவன் தீர்மானிப்பான். කොතරම් අවුරුදු ගණන් වැඩ කරන්න ඕනද කියලා ඌ තීරණය කරයි. அந்த பணத்தை கட்டும் வரைக்கும் அவன் இன்னொரு மனுஷனிடத்துல போய் வேலை செய்வான். ඒ මුදල ගෙවනකම් තව මිනිස්සෙක් ගාවට කියලා වැඩ කරනවා. அந்த வேலையை அவன் செய்யும் பொழுது அவன் அந்த மனுஷனிடத்துல ஒரு என்னது எம்ப்ளாயியா ஒரு வேலை செய்கிறவனாக அல்ல ஒரு அடிமையா தான் போறான். ඔව් ඒ වැඩ කරන්න යන්නේ නිකන් කම්කරුවෙක් ඇටියට නෙමෙයි වහල්ලෙක් ඇටියට. அந்த 10 வருஷம் அவன் வேலை செஞ்சான். අවුරුදු 10ක් වැඩ කරාම எப்படி அந்த எஜமானுக்கு அந்த வீடு சொந்தமோ அதே போல இந்த வேலை செய்றவனும் அவனுக்கு சொந்தம். ඒ කොහමද ස්වාමියාගේ ගෙදර අයිති වගේ ඒ වැඩකාරයාත් ඒ ස්වාමියාට අයිති. அதுதான் பவுல் இங்க சொல்றாரு. ඒක තමයි පවුල්තුමා කියන්නේ. பாவம் உங்களை அடிமையாய் வைத்தது. පාපය ඔබ වහල්ලෙක් ඇටියට පත් කළා. இந்த யுத்தத்துல ஜெயிக்கணும்னா முதலாவது இதை நீங்க அறிஞ்சு கொள்ளணும். මේ යුද්ධේ ජයග්‍රහණය කරන්න ඕන මේ සත්‍යතාවය ඔබ දැනගන්න ඕනේ. நீங்க பாவத்தை கண்ட்ரோல் பண்றது இல்ல. ඔබ පාපය පාලනය කරනවා නෙවෙයි. எதற்கு கீழ்ப்படுகிறீர்களோ அதற்கு நீங்கள் அடிமையாய் ඔබ இருக்கிறீர்கள். මොනවටද කීකරු වෙන්නේ? ඒකට ඔබ වහල්ලෙක්. வாசிங்க 16வது வசனத்தை சற்று கவனிங்க. 16 වෙනි පදේ. மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாய் இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? கவனிச்சிங்களா? තේරුණාද? எதற்கு கீழ்ப்படுகிறீங்களோ මොනවටද ඔබ කීකරු වෙන්නේ? அது உங்களை ஆளுகை செய்யும். ඒක ඔබ පාලනය කරනවා. அப்ப ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு எஜமான் இருக்கிறான். ආත්මික ජීවිතයේදී හැම කෙනාටම ස්වාමියෙක් ඉන්නවා. தேவனுக்கு கீழ்ப்படிந்தால் දෙනාසයට කීකරු වුණොත් தேவனுக்கு அடிமை. දෙනාසයට වහල්ලෙක්. பாவத்திற்கு கீழ்ப்படிந்தால் பாவத்திற்கு அடிமை. පාපයට වහල්ලෙක්. எதற்கு கீழ்ப்படுகிறோமோ මොනවටද ඔබ කීකරු වෙන්නේ? அது நம்மளை ஆளுகை செய்யும். ඒක අපිව පාලනය කරනවා. அதாவது 2003வது ஆண்டுல 2003 දී திமோத்தி ட்ரெட்வெல் என்கிறதான இந்த மனுஷன் 13 வருஷமா இந்த சம்பவம் நடக்க முன்பதாக මේ සිදුවීම ප්‍රථමයෙන් තිමෝති කියන මනුෂ්‍යයා அவர் என்னன்னா காட்டுக்குள்ள போய் මම කැලෑවට ගිහිල්ලා அதாவது காட்டு கரடியோட 13 வருஷம் ஒவ்வொரு முறையும் அவர் சமர்ல போயிட்டு வருவாராம் அதோட வாழ்றதுக்கு. අවුරුදු 13ක් මේ වලා ගහවට ගිහිල්ලා ජීවත් වෙන්න පුරුදු වෙනවලු. அங்க கரடியோட நம்ம வாழ்றதுக்கு நமக்கு பெர்மிஷனே கொடுக்கல. ඒ මේ වලාත් එක්ක ජීවත් වීමට අනුමැතිය දුන්නේ නැහැ. ஆனா இந்த மனுஷன் நினைச்சார் நான் ஏதோ ஒரு டெக்னிக்கை கண்டுபிடிச்சி 13 வருஷமா இதை பழகிட்டார். அதனால கரடியோட போய் அவர் அங்க வாழ்ந்தாராம். එයා කොහොමාරි පුරුදුනවා වලාත් එක්ක ජීවත් වෙන්න. ඒ නිසා අවුරුදු 13ක් වලාත් එක්ක ජීවත් වුණා. ஆனா 2003ல அவர் என்ன செஞ்சார்? நான் 13 வருஷம் நான் வாழ்ந்துட்டேன் தானே, என்னுடைய மனைவியை நான் எடுத்துட்டு போகணும்னு சொல்லி அந்த காட்டுக்குள்ள அந்த வருஷம் அவரோட மனைவியை எடுத்துட்டு එයා போனார். 2003 දී තීරණය කරා අවුරුදු 13ක් මම වලාත් එක්ක ජීවත් වුණ නිසා භාර්යාවත් එක්කගෙන යන්න ඕනේ කියලා තීරණය කළා. ஆனா அந்த வருஷம் பார்த்து அந்த காட்டுல அதிகமான இறைச்சி இல்ல, அதாவது ஆகாரம் இல்ல. ඒ අවුරුද්දේ බලලා කෑම නැහැ, මස් අඩුයි ඒ කාලෙවලදී. 13 வருஷமா அவர் நினைச்சார் அந்த கரடி அவரோட கண்ட்ரோல்ல இருந்துச்சு. එයා අවුරුදු 13ක් හිතුවා වලහා මගේ පාලනේ හිටියයි කියලා. ஆனா 2003 போய் நாளே அந்த கரடி பார்க்கவே இல்லை, எந்த மரியாதையும் இல்லை, ஒரேடியா சாப்பிட்டு 2 பேரையும் முடிச்சிருச்சு. ඒ 2003 දී ඒ වලහා ආපු ගමන් මේ දෙන්නව කාලා දැම්මා. நம்ம சில நேரத்துல சிங்கத்தெல்லாம் நீங்க கவனிச்சிருப்பீங்க, சிங்கத்தெல்லாம் என்னது செயின்ல போட்டு கொண்டு போவாங்க. සමහර අපි බලනවා සිංහයාව පවා චේන් එකේ ඇදගෙන යනවා. நம்ம சில நேரத்துல நினைக்கிறது பாவத்தை நம்ம கண்ட்ரோல் வச்சிருக்கோம், நினைச்சா நான் விட்டுருவேன். අපි හිතන අපේ පාපේ තමයි කන්ට්‍රෝල් අපි හිතුවත් අතරින්න පුළුවන් කියලා. ஆனா பாவ அடிமைத்தனத்துல இருக்கிறவங்களுக்கு நான் சொல்ற சத்தியம் நல்லா புரியும். නම් පාපේ වහල්භාවයේ ඉන්නට මේ සත්‍යතාවය හොඳට තේරෙනවා. அவங்க சொல்லுவாங்க எங்களால விட விருப்பமா இருந்தாலும் விட முடியாம இருக்கு. අපි කැමති වුණත් ඒ දේ අතරින්නට අපිව අතරින්නේ නැහැ කියලා කියනවා. ஏன்னா பாவம் ஒரு மனுஷனுக்குள்ள வந்தா පාපය මිනිස්සෙක් තුලට ආවම அது சும்மா ஒரு டிபார்ட்மெண்ட் எடுக்காது. එක ඩිපාර්ට්මන්ට් එකක් විතරක් ගන්නෙ නැහැ.
அது முழுமையா எங்களை ஆளுகை செய்ய ஆரம்பிக்கும். සම්පූර්ණයෙන්ම අපි පාලනය කරනවා. அப்ப தேவனுக்கு நாம் அடிமைகளாய் மாறுவது தான் இதுல இருக்கிற ஜெயம். ඒ නිසා අපි දෙවියන් වහන්සේට වාල්ලෙක් වුණොත් මේකෙන් ජය ගන්න පුළුවන්. அப்ப இந்த யுத்தத்துல முதலாவது நான் புரிந்து கொள்ள வேண்டியது, මේ යුද්ධයේදී අපි ප්‍රථමයෙන් තේරුම් ගන්නට ඕනේ. நான் பாவத்திற்கு அடிமையாயிருந்தேன். පාපයට වහල්ලෙක් වුණා. நான் பாவத்திற்கு அடிமையாயிருந்தேன். මම පාපයට වහල්ලෙක් වුණා. 2009 ஆண்டு அமெரிக்கா தேசத்துல முதல் முறையாக வரலாற்றிலே ஒரு அவமானமான ஒரு சம்பவம் நடந்தது. 2009 දී ඇමරිකාවේ ප්‍රථම වතාවට ඉතිහාසගතව අවමානයට පත් වුණා. அதாவது இது வெளியே வந்தது, இதன் தகவல் அந்த வருஷத்துல தான் வந்துச்சு. ஆனா இது நடந்தது 1972ல. 72 දී ඇත්තටම සිදු වුණේ. නමුත් ඒක 2009 දී තමයි ඒක එළියට ආවේ. முதல் முறையாக அமெரிக்கன் பிரசிடென்ட் என்ன செய்தார்? ரிசைன் பண்ணாரா. ඒ ප්‍රථම වතාවට ඇමරිකාවේ ජනාධිපති ඉල්ලා අස්සුනාලු. அவர் ஏன் ரிசைன் பண்ணார்? ඇයි අස්සුනේ? இதுதான் பிரசிடென்ட் நிக்சன் அவர் ரிசைன் பண்றது. ප්‍රෙසිඩන්ට් නික්සන් අයින් වෙනවා. அவர் என்ன நடந்துச்சுன்னா, அவருடைய என்னது வோட்டிங் அவர் இன்க்ரீஸ் பண்றதுக்கு, ඔහුගේ ඒ ඡන්දේ වැඩි කිරීම සඳහා அவர் ஆளுகை செய்து கொண்டிருக்கும் பொழுதே நாட்டை, ඒ රට පාලනය කරන් ඉන්නකොටම அதிகார ஆசை அவருக்கு, එයාට පාලනයේ බලය ආසාව. நல்லா படிச்ச மனுஷன், හොඳ ඉගෙනගත්ත මිනිස්සු. அதிகாரத்துல இருக்கிற மனுஷன். ඒ පාලනයේ ඉන්න කෙනෙක්. ஆனா அவருக்கு அதிகார ஆசை வந்துருச்சு. ඒ පාලනයේ බලය ආසාව අධික නිසා பண ஆசை அவரை ஆள ஆரம்பிச்சிருச்சு. මුදල් ආසාව පාලනය කරන්න පටන් ගත්තා. அதனால தேவையற்ற வேலைகளை அந்த அரசாங்கத்தின் மூலமாய் செய்ய ஆரம்பிச்சார். අනවශ්‍ය දේවල් ඒ රජය තුලින් කරන්න පටන් ගත්තා. அதுல நாட்டில் இருக்கிற பல அதிகாரிகள் அதை கண்டுபிடித்தார்கள். බෝ ඒ රටේ ඉන්න බෝ නායකයන් එක හොයාගත්තා. அவர்கள் கண்டுபிடித்து அவர் கடைசியில ரிசைன் பண்ண வேண்டியதா இருந்துச்சு. එයා හොයාගත්ත නිසා එයාට ඉල්ලා අස්සෙන්නට වුණා. இந்த கதையை யாரு விபரமா சொல்றதுன்னா, මේ කතාව කවුද විස්තර ඇතුව කියන්නේ? அவருக்கு ஆலோசனைக்காரரா ஒருவர் இருந்தார். එයාට මන්ත්‍රණය දෙන කෙනෙක් හිටියා. சார்ல்ஸ் க்ளோசன் சொல்லி. චාල්ස් ක්ලෝසන් කියලා. இந்த மனுஷன் பயங்கரமா படிச்ச ஒரு மனுஷன். මෙයා හොඳට ඉගෙන ගත්ත මිනිස්සෙක්. பணம் செல்வாக்கெல்லாம் அவ்வளவு இருந்துச்சு. එයාට මුදල් වස්තුව සියල්ල තිබුණා. ஆனா அவர்தான் பிரசிடென்ட் நிக்சனுக்கு தேவையற்ற இந்த ஸ்ட்ராட்டஜி சூழ்ச்சிகளை சொன்னது. එයාට මේ ජනාධිපතිතුමාට අනවශ්‍ය ඒ සිතුවිලි දේවල් ඔක්කොම කිව්වේ එයා තමයි. அவர் சொன்னார், நான் அதிகாரத்தை விரும்பினேன். මම පාලනයට කැමති වුණා. ஆனா ஒரு கட்டத்துல அதிகாரம் என்ன ஆளுகை செய்ய ஆரம்பிச்சு. කාලයක් යනකොට පාලනය මාව පාලනය කරන්න පටන් ගත්තා. பணத்தை நான் பெற்றுக்கொள்ளணும்னு விரும்பினேன். මුදල් ලබා ගන්න ඕන කැමති වුණා. ஆனா ஒரு கட்டத்துக்கு பின்பதாக பணம் என்ன ஆள ஆரம்பிச்சிருச்சு. කාලයක් යනකොට මුදල් මාව පාලනය කරන්න පටන් ගත්තා. அவர் சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது එයා සිරගෙදර ඉන්නකොට கிறிஸ்து அவரை சந்தித்தார். ක්‍රිස්තුස් වහන්සේ මුණ ගැහුණා. சுவிசேஷம் அவருக்கு வழங்கப்பட்டது. සුභාරංචිය උට කිව්වා. சார்ல்ஸ் கிளாசன் தான் தேவனால் தொடப்பட்டு பிரிசன் ஃபெலோஷிப்பை உலகத்தில் ஆரம்பிச்சு. ඒ සම්පූර්ණ හිරබාරේ ඉන්න අයට ඒ ෆෙලෝෂිප් එකක් ඇති කරේ එයා තුලින් තමයි. தேவன் உங்களுடைய எஜமானா இல்லாவிட்டால், දෙවියන් වහන්සේ ඔබගේ ස්වාමියා නැත්තම් அது பிசாசா இருக்கலாம், ඒක යක්ෂයා වෙන්න පුළුවන්. பொருளா இருக்கலாம், බඩු බහන්න වෙන්න පුළුවන්. நீங்க அதை கண்ட்ரோல் பண்ணுவதில்லை, அதை உங்களை கண்ட்ரோல் பண்ண ඔබ ஆரம்பிக்கும். ඒව පාලනය කරනවා. මේ ඒව ඔබ පාලනය කරනවා. இந்த யுத்தத்துல ஜெயிக்கணும்னா මේ යුද්ධේ ජයග්‍රහණය කරන්න ඕනේ නම් தேவனுக்கு கொடுக்கிற இடத்தை ஏதாவது ஒன்றுக்கு கொடுத்தா දෙනාසෙට දිය යුතු තැන තව මොනවාරි දෙයකට දුන්නොතින් அதை உங்களை ஆள ஆரம்பிக்கும். ඒ දේ ඔබ පාලනය කරයි. 3 விதங்கள்ல நம்ம இதை பரிசோதிக்கலாம். කාරණා තුනකින් මේක පරීක්ෂා කරලා බලන්න உங்களுக்கு පුළුවන්. எப்ப கோபம் வருதுன்னு கவனிங்க. කොයි වෙලේද ඔබට කේන්ති යන්නේ කියලා බලන්න. நல்ல ஒரு காரியம் உங்களுக்கு பெற்றுக்கொள்வது தடையா போனுச்சுன்னா හොඳ දෙයක් ලබා ගන්නට ඔබට බාධා වෙනකොට உங்களுக்கு கோபம் வரும். ඔබට කේන්ති යනවා. ஆனா உங்க வாழ்க்கையிலே தேவனை விட மிக முக்கியமான ஒரு காரியம் உங்களுக்கு பெற்றுக்கொள்வது தடையா வந்துட்டுனா, ඔබ දෙන්නාන්සේට වඩා මොනවාර දෙයක් ලබා ගන්නට බාධා වෙනවා නම් தேவனை விட முக்கியமான ஒரு காரியம் දෙන්නාන්සේට වඩා වැදගත් දෙයක්. உங்களுக்கு கோபம் இல்ல, ඔබට කේන්ති යන්නේ නැහැ. உங்களுக்கு அதுக்கு கிரேக்க பதம் என்னன்னா எபி. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எபி. ග්‍රේක පදේ එපි. அது என்ன பாஸ்டர் எபி? මොනවද එපි? கடும் கோபம். ඉතා දැඩි කෝපය. அந்த கோபத்துல தான் சொல்ல தேவையற்ற காரியங்களை நம்ம சொல்றோம். අපි අනවශ්‍ය වචනය පාවිච්චි කරන්නේ ඒ කේන්ති ගියා. அப்புறம் நம்ம மன்னிப்பு கேக்குறோம், ஐயோ நான் என்ன நினைச்சிட்டு பேசினேன்னு எனக்கே தெரியாது, අපි ඊළඟට සමාව ඉල්ලන මම මොනවා හිතලා ඒ දේ කිව්වද කියලා මට දන්නේ நான் නැහැ. தவறுதலா பேசிட்டேன். මම වැරදි කතා කළා. ஏன்னா தேவனுக்கு பதிலா ஒன்று அங்க வந்துருச்சு. දෙවියන්වහන්සේටත් වඩා ඉහළින් එක දෙයක් අතන්ට ආවා. பயம். ரெண்டாவது, බය. வாழ்க்கையில ஒன்றை நம்ம தொலைத்தா එක දෙයක් අපගේ ජීවිතය අයිමි කරගත්තා நமக்கு பயம் வருது. අපිට බයක් එනවා. ஆனா வாழ்க்கையில தேவனை விட ஒரு பெரிய காரியத்தை தொலைத்தால் අපි දෙවියන්වහන්සේට වඩා යමක් අපි නැති කරගත්තොතින් அந்த பயம் நம்ம அப்படியே පැරලයිස් ஆகிரும், செயலற்று போக பண்ணிரும். අපි ඒ බය අපේ සියලුම
ශක්තිය නැති වෙන තත්ත්වයට වැටෙනවා. அப்படியே அதோட எல்லாத்தையும் விட்டுருவோம். සියල්ල අපි අත්හරිනවා. எனக்கு ஊழியம் வேணாம், සේවාව එපා, எனக்கு அழைப்பு வேணாம், කැඳවීම எனக்கு එපා, குடும்பம் வேணாம், පවුල එපා, ஒன்றும் வேண்டாம். කිසි දෙයක් එපා. துக்கப்படலாம், දුක් වෙන්න පුළුවන්, கோபப்படலாம். කේන්ති යන්න ஆனா පුළුවන්. கோபத்துல நாம் விரும்பாததை செய்கிறோம். කේන්ති ගියාම අපි අකමැති දේවල් நாம் කරනවා. செய்வதே நாம் துக்கப்படுகிறோம். අපි කරපු දේ ගැනම අපි දුක් වෙනවා. ஏன்னா ஒன்று நம்மை ஆளுகை செய்ய ஆரம்பிக்கும். මොනවා හරි දෙයක් අපි පාලනය කරනවා. மூன்றாவது, තුන්වෙනුව நம்ம ஒரு மரணத்தை சந்திக்கும் பொழுது අපි මරණයක් මුණ ගැහෙනකොට எல்லா மனுஷனும் துக்கப்படுறான். හැම මනුෂ්‍යයම දුකටපත් அது වෙනවා. 6 மாசம் அவர்களுடைய குடும்பத்துல யாராவது இழந்தா அவர்கள் துக்கப்படுவார். ආය මාසයක් ඒ පවුලේ කෙනෙක් නැති වුණා දුකටපත් වෙනවා. ஆனா தேவனை விட மிக முக்கியமான காரியத்தை நம்ம துளைத்து நம்ம இழந்தா අපි දෙවියන් වහන්සේට වඩා මොනවා හරි දෙයක් අපි අයිමි කරගත්තොතින් நம்ம துக்கப்படுவதல்ல, අපි දුක් වෙනව නෙවෙයි. நம்முடைய வாழ்க்கையை இல்லாம ஆக்கி கொள்ளணும்னு நம்ம சிலர் யோசிக்க අපි අපගේ ජීවිතේ නැති කර ගන්න ඕනේ කියලා අපි හිතනවා. எல்லா மனுஷனும் துக்கப்படுவான். හැම මනුෂ්‍යයම දුක් වෙනවා. ஆனா தேவனால் ஆளுகை செய்யப்படாதவன் என்ன யோசிப்பான்? දෙවියන්වහන්සේගේ පාලනයට නැති කෙනා මොනවද කල්පනා කරන්නේ? என் வாழ்க்கையை நான் ජීවිතේම මම නැති කර ගන්න ඕනේ. முதலாவது பவுல் என்ன சொல்றார்? ප්‍රථමයෙන් පවුල් තුමයි මොනවද කියන්නේ? நீங்கள் பாவ செய்கிறவர்களா இல்ல, பாவத்திற்கு அடிமையா இருந்தீர்கள். ඔබ පාපේ කරන අය වගේ නෙවෙයි පාපයට වහල්ව ඉන්නවා. இதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ඔබ ඒක දැනගන්න ඕනේ. உங்களுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு எஜமான் இருக்கிறார். ඔබගේ ආත්මික ජීවිතයේ ස්වාමියෙක් ඉන්නවා. உண்மையான சுதந்திரவாளியா இருக்கணும்னா ඔබ අවංක නිදහස ලබපු කෙනෙක් හැටියට ඉන්න ඕනේ නම් நீங்கள் பாவத்தை ஒரு கரையாக பார்க்க வேண்டாம். පාපයේ කිලිට්ටක් හැටියට බලන්න නැතුව பாவம் ஒரு அடிமைத்தனத்தை கொண்டு வருகிறது என்பதை யோசிங்க. පාපය කියන්නේ ඔබ වහල් භාවයට ගෙනියන දෙයක් බව ඔබ කල්පනා කරන්න. அதை சாதாரணமா என்ன வேண்டாம். ඒක සාධාරණ ලෙස ඉස්සන්න එපා. தேவனுக்கு பதிலா எதெல்லாம் உயர்த்துறீங்களோ දෙවියන් වහන්සේට වඩා මොනවද ඔබ හිතන්නේ? அது சில நேரத்துல, அநேக நேரத்துல බොහෝ අවස්ථාවලදී நீங்கள் விரும்பாததை செய்ய பண்ணும். ඔබ අකමැති දේ කරන්න පටන් ගන්නවා. நீங்கள் அதற்கு பின்பதாய் துக்கப்படுவீர்கள். ඔබ ඊට පස්සේ දුක් වෙනවා ඒ ගැන. தேவையற்ற காரியங்களை செய்ய உங்களை தூண்டும். අනවශ්‍ය දේවල් කරන්නට ඔබ පොළඹවනවා. ஆனா தேவன் ஒரு நல்ல எஜமான். දෙවියන් වහන්සේ හොඳ ස්වාමියෙක්. ஒரு ஆமென் சொல்லுவோமா? ආමෙන් කියන්නේ. அத முதலாவது சொல்லுகிறார். ඒක ප්‍රථමයෙන් කියන්නේ. நீங்கள் பாவத்திற்கு அடிமையா ඔබ இருக்கிறீர்கள். පාපයට වහල්ව ඉන්නවා. ஆனா ரெண்டாவது, දෙවනුව மூன்றாவது வசனத்துல கவனிக்கலாம். තුන්වෙනි පදේ අපි அவர் බලන්න. சொல்கிறார், நீங்கள் கிறிஸ்துவோடு கூட இணைந்திருக்கிறீர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ඔබ ක්‍රිස්තුස් වහන්සේත් එක්ක එකතු වෙලා ඉන්න බව ඔබ තේරුම් ගන්න. சரி, வாசிங்க மூன்றாவது வசனம். ரோமர் 6வது அதிகாரம் රෝම රාය 3 3 4 5. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? ஓகே, ஞானஸ்தானம் என்ற வார்த்தை அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளுங்க. ඒ බෞතිස්මය කියන එක අන්ඩර්ලයින් කරගන්න. கிறிஸ்துவோடு கூட அவருடைய மரணத்துல ஒரு ஞானஸ்தானத்தை பெற்றிருக்கிறோம். ඒ මරණයත් එක්ක අපි බෞතිස්මයක් කරන් තියෙනවා. சரி, வாசிங்க இப்ப 5வது வசனம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால். எப்படி பட்டிருக்கிறோம்? அவருடைய மரணத்தின் சாயல் என்ன செய்திருக்கிறார் ஆண்டவர்? මරණය சொல்லுங்க, இணைத்திருக்கிறார். இன்னொருக்கா சத்தமா எல்லாரும் சொல்லுவோம், இணைத்திருக்கிறார். ඒකාබද්ධ වෙලා තිබෙනවා. சரி, கவனிங்க, அதே வார்த்தை எப்படி முடியுதுன்னு சொல்லி. அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயல்ல என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? උත්තාන වීමේ සිදුවීමේ பார்ட்னர் ஆகியிருக்கிறோம். අපි ඒකාබද්ධ වෙලා இன்னொரு තිබෙනවා. விதத்துல ஆங்கிலத்துல we are joined in Christ. கிறிஸ்துவோடு கூட அவர் நம்மை சேர்த்திருக்கிறார். ක්‍රිස්තුස් වහන්සේ සමග අපි ඒකාබද්ධ කරලා இந்த තිබෙනවා. இணைத்திருக்கிறார் என்கிற வார்த்தையின் அர்த்தம் என்ன தெரியுமா? මේ බද්ධ කිරීමේ වචනේ තේරුම நாட்டப்பட்டிருக்கிறோம். හිටෝලා තිබෙනවා. நாம் சேர்ந்து இப்ப இணைக்கப்பட்டிருக்கிறோம். අපි එකතු වෙලා බද්ධ වෙලා තිබෙනවා. அதாவது இங்க ஞானஸ்தானத்தை குறித்து பேசல. මේ බෞතිස්මය ගැන කතා කරනවා. ஞானஸ்தானம் என்கிற வார்த்தை என்னன்னா மூழ்கி இருக்கிறோம் அவருக்குள்ள. බෞතිස්මයගේ තේරුම අපි ගිලී ඉන්නවා. வேதத்துல பல விதமான ஞானஸ்தானம் இருக்கு. බෝ සුදු බයිබලයේ බෞතිස්ම ගැන තිබෙනවා. தண்ணீர் ஞானஸ்தானம், වතුරේ බෞතිස්මය, பரிசுத்த ஆவியினுடைய ஞானஸ்தானம், සුදාපන් වහන්සේගේ බෞතිස්මය, இங்கே சொல்லப்படுகிற கிறிஸ்துவின் மரணத்திற்குள்ளே ஒரு ஞானஸ்தானம். මෙතන කියනවා ක්‍රිස්තුස් වහන්සේගේ මරණය තුල බෞතිස්මයක්. கலாத்தியர்ல அவர் பேசுகிறார், பாடுகளிலும் நாம் ஒரு ஞானஸ்தானத்தை ගලාති பெற்றிருக்கிறோம். පොතේ කියන පීඩා විඳීමේ බෞතිස්ම තිබෙනවා. அப்ப ஞானஸ்தானம்னா என்ன? එහෙනම් බෞතිස්මය කියන இந்த வார்த்தையில මේ වචනේ தேவன் நம்மை அவரோடு கூட சேர்த்திருக்கிறார். දෙනාසේත් එක්ක අපිව බද්ධ කරලා තිබෙනවා. இது மிக முக்கியமான ஒரு சத்தியம். ඉතා වැදගත් වූ සත්‍යතාවය. யோவான் 15வது அதிகாரத்துல 4வது வசனத்துல என்ன சொல்றார்? යෝවාන් 15 අතර මොනවද කියන්නේ? நான் உங்களிலும் මම ඔබ තුලද? நீங்கள் என்னிலும் ඔබ මා තුලද?
கவனிங்க அந்த வார்த்தைகளை. ඒ වචනේ අවධානය යොමු කරන්න. உன்னதமான பரிசுத்த தேவன் ඒ උතුම් වූ ශුද්ධ දෙවිඳු இப்ப எனக்குள் வாழ்கிறார். මා තුල ජීවත් நான் அவருக்குள் මම மறைந்திருக்கிறேன். එතුමා තුල සැඟවෙනවා. இது மிக முக்கியம். තා වැදගත්. இதுதான் உயிர்த்தெழுதல்ல தேவன் வேதம் சொல்றது எபேசியர் 1ல உன்னதங்களிலே எங்களை உட்கார பண்ணி ඒ இருக்கிறார். උසස් වූ තැන්වල අපි වාඩි කරනා වූ සත්‍ය එපේසි පොතේ කියනවා. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென் කියන්න. இது மிக மிக முக்கியமான තා சத்தியம். වැදගත් වූ සත්‍යතාවය. கலாத்தியர் 3:27 ගලාතිය 3:27 அதை கவனிங்க. අපි අවධානය යොමු කරමු. ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்களே. இப்ப கிறிஸ்துவை என்ன செய்திருக்கிறீர்கள்? அப்படின்னா உங்களை பார்க்கும் பொழுது உங்களுடைய நிர்வாணம் அல்ல, யாரை பார்க்கலாம்? உங்களை பார்க்கும் பொழுது ඔබ බලනකොට ඔබ නිර්වස්ත්‍ර නෙමෙයි. ඔබ බලනකොට මොනවද බලන්න පුළුවන්? கிறிஸ்துவை பார்க்கலாம். විශ්වාසය බලන්න පුළුවන්. இதுதான் எங்களுடைய அதாவது புதிதாக்குதல்ல உயிர்த்தெழுதல்ல தேவன் எங்களுக்கு கொடுக்கிற விசேஷமான ஒரு இடம். ඒ උත්තාන වීමේ විශේෂ තැන මේක තමයි. கிறிஸ்துவுடைய இடம் நமக்கு வருகிறது. විශ්වාසයේ තැන අපිට එනවා. நாம் கிறிஸ்துவுக்குள் மறைந்திருக்கிறோம். විශ්වාසයේ තුල සැඟවෙනවා. அவரை நாம் போத்திக் கொள்கிறோம் என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறோம். අපි පොරෝ ගන්නවා යේසුස් වහන්සේව. 2 கொரிந்தியர் எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் 5வது அதிகாரம் 17வது வசனம். 2 කොරින්ති 5:17 எப்படி புதிய சிருஷ்டியாய் மாறுகிறோம்? කොහොමද අලුත් මැවිල්ලක් විතර වෙනස් වෙන්නේ? இந்த இடத்தை நாம் கவனிக்கிறபடினால. මේ තැන අපි අවධානය යොමු කරන නිසා. வாசிங்க. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் எங்க இருக்கிறான்? பக்கத்துல இருக்கிறானா? ළඟ ඉන්නවද? இல்ல, கிறிஸ்துவுக்குள். විශ්වාසයේ තුල. இதுதான் உயிர்த்தெழுதல்ல தேவன் நமக்கு தருகிற உன்னதமான ஒரு பொசிஷன், ஒரு இடம். මේක තමයි උත්තාන වීමේ විශේෂ වූ තැන අපිට. එයා තුල ජීවත් වීමට. ஒரு ஆமென் சொல்லுங்க. ආමෙන් කියන්නේ. நாம் கிறிஸ்துவுக்குள், අපි විශ්වාසයේ තුල. கிறிஸ்து நமக்குள். විශ්වාසය අප තුල. மனிதர்கள் வாசம் பண்ணுகிற இடத்துல அவர் நடுவுல வரல. මනුෂ්‍යයා වාසය කරන තැන මැදාවේ නැහැ. வேதம் சொல்லுகிறது அவருடைய ஜனங்களுக்குள் அவர் கூடாரம் போட்டாராம். එයා සිදු බයිබලයේ කියනවා ජනතාව වාසය කරන තැන කූඩාරම් ගසා ගත්තා. ஒரு ஆமென் சொல்லுங்க. ආමෙන් කියන්නේ. இதுல மகத்துவத்தை நல்லா கவனிங்க. එතන තියෙන මහෝත්තම භාවය හොඳට අවධානය යොමු කරන්න. கற்பனை பண்ணி பாருங்க, ஒரு மனுஷன் 30-35 வருஷமா வேலை செஞ்சு அவன் உழைக்கிறான். ඔබ පුට හිතලා බලන්න අවුරුදු 35 අම්බ කරනවා. அவன் உழைச்சி ஒரு பெரிய வியாபாரியா மாறி ஒரு மில்லியனரா மாறிடுறான். ඔබ හොඳ ව්‍යාපාරයක් කරලා ඔව් කෝටිපතියෙක් වෙනවා. ஆனா அவன் திருமணம் முடிக்கும் பொழுது විවාහ වෙනකොට அவன் ஒரு கிராமத்துல, அதாவது ஒரு நேரம் சாப்பிடுவதற்கு கஷ்டப்படுகிற ஒரு குடும்பத்துல ஒரு சகோதரியா அவன் தேர்ந்தெடுக்கிறான். නමුත් ඔව් විවාහ වෙනකොට ගමක ඉතා දුප්පත් අමාරුවෙන් ජීවත් වෙන පවුලේ දරුවෙක්ව ගන්නවා. அந்த திருமணம் நடந்த பின்பதாக ඒ විවාහය සිදු වුණාට පස්සේ இவனுடைய சொத்தெல்லாம் ඔහුට තියෙන අයිති සියලුම වස්තුව கவனிங்க, இவனுக்கு எப்படி வந்துச்சு? කොහමද ආවේ? இவன் உழைச்சனால வந்துச்சு. මෙයා අම්බ කරපු නිසා ආවා. ஆனா இவனுடைய மனைவிக்கு එයාගේ භාර්යාවට கொஞ்சம் கூடி பிரயாசப்படாத කිසිම මාංශයක් වෙන්නේ නැතුව அந்த சகோதரிக்கு எப்படி இந்த சொத்தெல்லாம் சொந்தமானுச்சு? මේ සහෝදරයට කොහමද අයිති වුණේ? திருமணம் நடந்தனால. විවාහය සිදු වුණ නිසා. இதுதான் உயிர்த்தெழுதல்ல நடக்குது. මේක තමයි උත්තාන වීමේ දේ සිදු වෙන්නේ. அவர் மரணத்திலே அவர் கேவலமாக அங்க மரித்தார். එයා මැරෙනකොට ඉතාමත්ම අවලස්සන විදියට මැරුණා. இந்த பூமியிலே பரிசுத்தமாய் வாழ்ந்தார். මේ පොළවේ සුද්ධවත්ව ජීවත් වුණා. அதனால பிலிப்பியர் 2வது அதிகாரம் சொல்கிறது எல்லா நாமத்திற்கு மேலாக அவர் உயர்ந்தார். ඒ නිසා පිලිප්පි දෙවෙනි පරිච්ඡේදයේ කියන හැම නාමයකටම වඩා ඒ නාමය උසස් වුණා. ஆனால் நாங்க எப்படி அங்க உயர்ந்தோம்? නම අපි කොහොමද උසස් වුණේ? எங்களை கடுமையான பிரயாசத்தினாலே அல்ல. අපගේ වේසමාංශය නිසාද? ஓ கிறிஸ்துவோட நாம் இணைந்தபடி. විශ්වාසෙත් එක්ක අපි ඒකාබද්ධ වුණ නිසා. ஹalleluya. හalleluya. ஹalleluya. හalleluya. இது மிக முக்கியமான ஒரு சத்தியம். වැදගත් වූ සත්‍යතාවයක්. இப்பொழுது நான் மறைந்து கொள்வது கிறிஸ்துவுக்குள். අපි සැඟවෙන්නේ ක්‍රිස්තු වහන්සේ තුල. சங்கீதக்காரனுக்கு இது தெரியல முழுமையா. ගීතාවලි කාර්යයට සම්පූර්ණයෙන්ම දන්නේ නැති ஆனா වුණා. அவனுடைய பாடல்கள் இந்த வெளிப்பாடு இருந்துச்சு. සමහර ගීතිකාවල ඌ ඒ දේවල් එලිදරව් කළා. நீர் என் மறைவிடம் உமக்குள்ளே நான் மறைந்து ඔබ கொள்வேன். මගේ සැඟවෙන තැන මම ඔබ තුල සැඟවෙනවා புதிய කියලා. ஏற்பாட்டுல பவுல் சொல்கிறார், அந்த மறைவிடம், அந்த கன்மலை கிறிஸ்து. ඒ නිසා අලුත් ගිවිසුමේ පවුල්තුමා කියනවා ඒ සැඟවෙන පර්වතේ නම් ක්‍රිස්තු වහන්සේ. ஒரு ஆமென் சொல்லுங்க. ආමෙන් කියන්නේ. ஃபாதர் ஒரு பாடலை பாடும் பொழுது இப்படி பாடுகிறார். ෆාදර් බර්ක්මන් ගායනා කරන මේ වගේ ගීයක් ගායනා කරනවා. பாவமில்லாத மகனை போல் என்னை அவர் பார்க்கிறார். පාපයක් නැති පුතෙක් ලෙස මාව බලනවා.
யார் பாவம் இல்லாத மகன்? කවුද පුතේ පාපයක් නැති පුතා? கிறிஸ்து தான் பாவம் இல்லாத குமாரன். ක්‍රිස්තුස් වහන්සේ තමයි පාපයක් ஆனா නැති. இன்றைக்கு தேவன் என்னை பார்க்கும் பொழுது අද දෙවියන් වහන්සේ මාව බලනකොට என்னுடைய நிர்வாணம் அல்ல, මාගේ නිර්වස්තකම நான் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறபடினால் ක්‍රිස්තුස් වහන්සේ තුල ඉන්න නිසා அவர் பார்க்கும் பொழுது கிறிஸ்துவை போல என்னை பார்க்கிறார். එයා බලනකොට ක්‍රිස්තුස් වහන්සේ වගේ මාවත් බලනවා. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென் කියන්න. இதை புரிந்து கொண்டால்தான் මේක තේරුම් ගත්තොත් තමයි இந்த மாம்சத்தை நாம் ஜெயிக்க முடியும். මේ මාംසය අපිට ජය ගන්න පුළුවන්. ஒரு ஆமென் சொல்லுங்க. ආමෙන් කියන්න. இதுதான் தேவனுடைய மகத்துவமான செயல். මේක තමයි තේජාන්විත ක්‍රියාව. உயிர்த்தெழுதல்ல கடவுள் எங்களுக்கு ஒரு நியூ பிளேஸ், මේ උත්තානෙන් අපිට අලුත් තැනක්. அவருடைய குமாரனாகிய இயேசுவை போலவே எங்களை பார்க்கிறார். ඒ කුමාරෝ යේසුස් වහන්සේ වගේම අපිවත් බලනවා. இது எவ்வளவு மகிமையானது. කොතරම් මහිමාන්විතද. அவருடைய மரணத்திலே நாம் இணைந்தபடியினாலே ඒ මරණේ අපි ඒකාබද්ධ වුණ නිසා அவருடைய உயிர்த்தெழுதல்ல நமக்கு ஒரு பங்கு இருக்கு. ඒ උත්තාන වීමේ ජයග්‍රහණයේ කොටසක් අපටත් ஒரு තිබෙනවා. ஆமென் சொல்லுவோமா? ஆமென் කියන්න. அப்படின்னா நம்முடைய எதிர்காலம் அவருடைய கரங்களிலே இருக்கு. එහෙනම් අපගේ අනාගතය එතුමාගේ අතේ. அவருடைய எதிர்காலம், கிறிஸ்துவின் எதிர்காலம், அது முடிவில்லாத ஒரு எதிர்காலம். ඒ ක්‍රිස්තුස් වහන්සේගේ අනාගතේ අවසානයක් නැති අනාගතයක්. இந்த பூமியில அநேகர் உயிரோடு எழும்பினாங்க. මේ පොළොවේ බොහෝ අය පණ පිටින් නැකිට්ටා. இயேசு லாசருவை எழுப்பினார். යේසුස් වහන්සේ ලාසරස්වත් නැකිට්ටා. நாயின் ஊர்ல இருந்ததான விதவையுடைய மகனை எழுப்பினார். නායි නුවර විද වන්දපුවගේ පුතා නැකෙව්ටෙව්වා. ஆனா அவங்க எல்லாம் திருப்பி மரணம் ඒ අය නැවතත් මරණයට පත් වුණා. இயேசு உயிரோடு எழுந்து சதா காலமும் உயிரோடு இருக்கிறார். නමුත් යේසුස් වහන්සේ උත්ථාන වෙලා සදා කාලයටම උත්ථානව இந்த සිටිනවා. நம்பிக்கையை தான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற நமக்கு ஆண்டவர் தரார். මේ බලාපොරොත්තුව තමයි ක්‍රිස්තුස් වහන්සේ තුල ඉන්න අපට තිබෙන්නට ඕනේ. ஒரு ஆமென் சொல்லுவோமா? ආමෙන් කියන්න. C.S. லூயிஸ் என்கிறதான மிக சிறந்த ஒரு எழுத்தாளர் இப்படி சொல்லுகிறார். C.S. ලුයිස් කියන ඉතා ස්තරම් වූ ලේඛකයෙක් සිටියා. அவர் சொல்றார், உங்க வாழ்க்கைய ஒரு வீடா நீங்க கற்பனை பண்ணிருங்க. ඔබගේ ජීවිතේ නිකන් නිවසක් හැටියට ඔබ සිහින මවන්න. அவர் சொல்றாரு, இயேசு உங்க வீட்டுக்கு வரார். යේසුස් වහන්සේ ඔබගේ නිවසට එනවා. வந்து கேட்கிறார், உங்களுடைய வாழ்க்கைய, உங்களுடைய வீட்டை நான் கொஞ்சம் அழகுபடுத்தலாமான்னு சொல்லி. ඔබගේ නිවස මම අලංකාර කරන්නද කියලා අහනවා. அப்ப நீங்க சொல்றீங்க, வாங்க ஏசப்பா. යේසුනේ එන්න ගෙදරට කියලා කියනවා. அப்ப அவர் வீட்டுக்குள்ள வந்து ගේ තුලට ඇවිල්ලා அந்த வீட்டுல இருக்கிற பைப் லீக் ஆகுற பைப் எல்லாம் அவர் சரிப்படுத்துறார். එයා ගෙදර තියෙන පයිප් ලීක් වෙන පයිප් ටික හරි ගස්සනවා. கூரை கொஞ்சம் உடைஞ்சிருக்குது, அதை சரிப்படுத்துறார். වහල කැඩිලා පොඩක් හරි ගස්සනවා. அதுக்கு பின்பதாக என்னது செவர்ல ஓட்டெல்லாம் இருக்குது, அதெல்லாம் அடைக்கிறார். ඒ බිත්තියේ පොඩි පොඩි හිල් වගේක් තිබෙන ඒවත් අදනවා. நீங்களும் அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறீங்க. ඒක ඔබ බලලා සන්තෝෂයට පත් ஆனா වෙනවා. கொஞ்ச நாள் போக போக ටික දවසක් යන්න යන්න திடீர்னு ஒரு பக்கம் உடனே உடைக்கிறார். දිග එක පැත්තක් කඩනවා යේසුස් වහන්සේ. உடைச்சி ரெண்டாவது மாடிக்கு அவர் பிளான் போடுறார். ඒ දෙවන මහල්ලට ලොකු ප්ලෑන් එකක් දානවා. நீங்க ரெண்டாவது மாடின்னு தான் நினைக்கிறீங்க, அவர் மூணாவது மாடி பிளான் போடுறார். එයා ඔබ දෙක හිටනකොට එයා තුන්වෙනි මහලත් අදන්න වල්නවා. அப்புறம் சுத்தி இருக்கிற கார்டன் எல்லாம் செய்றார். ඒ වටේ තියෙන වත්ත උයන ලස්සනට අදනවා. நீங்க ஒரு கேட் தான் வச்சிருக்கீங்க, ඔබ එක ගේට්ටුවයි තිබලා තියෙන්නේ. உங்களுடைய குட்டி மோட்டார் சைக்கிள் வாரத்துக்கு, පොඩි මෝටර් සයිකල් ඇතුළට இல்லாட்டி එන්නට. ஒரு கார் வாரத்துக்கு. පොඩි කාර් එකක් එන්නට. அவர் ஒரு ராணுவம் வார அளவுக்கு கேட் அவரை தயார் பண்றார். ලොකු හමුදාවක් ඇතුළට එන විදියට මෙයා සූදානම් කරනවා. அவர் சொல்றார் என்னன்னா, එයා මොනවද කියන්නේ? நாங்க இயேசுவை ஏற்றுக்கொள்வது අපි යේසුස් වහන්සේ පිළිගන්නේ உடைஞ்சு போன வீடை சரிப்படுத்துவதற்கு. කැඩුනා වූ නිවස අරිගස්සන්න. ஆனால் அவர் வருவதோ, නමුත් එයා එන්නේ அழகா சொல்றாரு, ஒரு மாளிகையை தருவதற்கு. එයා මාලිගාවක් දෙන පිණිස. ஆனா உங்களுக்கு தருவது மாத்திரமல்ல, ඔබට දෙනවා පමණක් නොවේ. அதுல அவரும் வாசம் பண்ண එයත් விரும்புகிறார். වාසය කරනවා එතන. ஒரு ஆமென் சொல்லுவோமா? ආමෙන් කියන්න. அழுக்கான கேவலமான வாழ்க்கைய ඊටාම කිලුටු ඊටා අවලස්සන ජීවිතය. அவர் சொல்கிறார், அதாவது நல்ல டேசிலிங் ஒயிட்டா, அதாவது பளிந்த, எப்படி சொல்லலாம்னா ரொம்ப என்ன சொல்றது, அழகான, சும்மா என்ன சொல்றது, கிறிஸ்டல் கிளியரா மாத்திடுறாரு. ඒක ක්‍රිස්ටල් ක්ලියර් වගේ පැහැදිලி නිවසක් ඔබට ආදනවා. நான் ஒரு மனசு சமாதானத்துக்கு தான் இயேசுட்ட வந்தேன். මගේ මනසේ සමාදානයේ සඳහා යේසුස් වහන්සේ වෙතට ආවා. நம்ம வாரது இல்லாம எனக்கு அப்படி பேசுறாங்க இப்படி பேசுறாங்க, நான் எப்படியாவது வாழ்க்கையில ஏதாவது சாதிச்சிடணும், මට මේ අය විවිධාකාර දේවල් කියලා මම ජය ගන්න ඕනේ කියලා මං ආවා. எனக்கு ஒரு 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 வீடு இருந்தா போதும் பாஸ்டர். මට ගෙයක් තිබුණත් ඇති පාස්ටර්. அவர் சொல்றார், நாங்க கிறிஸ்துவிடத்துல வரும் பொழுது අපි ක්‍රිස්තුස් වහන්සේ තුලට එනකොට குட்டி குட்டி தரிசனத்தோடு வர்றோம். පොඩි පොඩි දර්ශනයත් එක්ක ආවා. அவர் சொல்றார், அதெல்லாம் ஒதுக்கு, ඒ සියල්ලක්ම පැත්තකට දාන්න. நீ நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக தான் அவருடைய கிரியை இருக்கு. ඔබට හිතන්නටත් පතන්නටත් අධික ලෙස ස්වාමීන් වහන්සේ ක්‍රියා කරනවා. கிறிஸ்து எனக்குள், ක්‍රිස්තුස් වහන්සේ මා තුල. நான் கிறிஸ்துவுக்குள். මම ක්‍රිස්තුස් වහන්සේ තුල. ஒரு ஆமென் சொல்லுவோமா? ආමෙන් කියමුද? அதுதான் அவர் எங்களை பரிசுத்தவானாய் பார்க்கிறார். ඒ නිසා තමයි ස්වාමීන් වහන්සේ අපි ශුද්ධවත් ලෙස බලන්නේ.
இது மிக முக்கியமான ஒரு உண்மை. ඉතා වැදගත් වූ ඇත්තක්. முதலாவது பவுல் என்ன சொல்றார்? ප්‍රථමයෙන් පවුල් තුමා මොනවද කියන්නේ? நீங்கள் அடிமைகளா இருக்கிறீர்கள் என்று அறிந்து கொள்ளுங்கள். ඔබ වහල්ලෙක් කියලා ඔබ තේරුම් ගන්න. பாவத்திற்கு இடம் கொடுக்க வேண்டாம். පාපයට ඉඩ දෙන්න එපා. ஏன்னா இடம் கொடுத்தா அது உன்னை ஆளுகை செய்யும். පාපයට ඉඩ දුන්නොත් ඔබ ඒ පාපේ වහල් කරනවා. அது கெட்ட செயல் மாத்திரமல்ல, නරක ක්‍රියාවක් පමණක් வாழ்க்கையில தேவன் தருகிற ஆசீர்வாதத்தையும் உன்னுடைய எஜமானாய் மாற்றிக்கொள்ள வேண்டும். ඔබගේ දෙනාසේ දෙන ඒ ආශිර්වාදයේ පවා එජම් ස්වාමියෙක් හැටියට පත් කරනවා. தேவனுடைய இடத்தை தேவனுக்கு கொடு. දෙනාසේගේ තැන දෙවියනාසයට දෙන්න. அவர் உங்களுக்கு ஒரு சிறந்த எஜமானாய் இருப்பார். ඔබට ඉස්තරම් වූ ස්වාමියෙක් වෙයි. இரண்டாவது சொல்கிறார், அவருடைய மரணத்திலே நீங்கள் இணைந்து ඔබ கொண்டபடினால் මරණය ඔබ ඒකාබද්ධ වුණ නිසා நீங்கள் உயிர்த்தெழுதலிலே நிச்சயமாக அந்த மகிமை அனுபவிப்பீர்கள். ඒ උත්තාන වීමේ මහිමයත් අනිවාර්යයෙන්ම ඔබට ලැබෙනවා. ஒரு ஆமென் சொல்லுவோம். ஆமென் කියමු. இதுதான் புதிய மனுஷன். මේක තමයි අලුත් මනුෂ්‍යයා. மூன்றாவது තුන්වෙනුව 6வது வசனத்தை நம்ம கவனிப்போம். 6 වෙනි පදේ අපි අවධානය ரோமர் යොමු 6வது அதிகாரம் 6வது வசனம். රෝම 6:6 நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். சரி, பாவ சரீரம்ங்கற வார்த்தை அண்டர்லைன் பண்ணுங்க. පාප ශරීරය කියන දේට ඔබ අන්ඩර්ලයින් කරන්න. மூன்றாவது ரகசியம் என்னன்னா, තුන්වෙනි රාස මොනවද உங்களை කිව්වොත්? சுதந்திரமா இந்த பூமியில ஆண்டவர் வாழ பண்ணுவார். ඔබ නිදහසේ මේ පොළවේ ඔබ ජීවත් කරවයි. ஒரு ஆமென் சொல்லுங்க. ආමෙන් කියන්න. இதுதான் உண்மையான මේක சுதந்திரம். තමයි ඇත්ත නිදහස. எப்படி கிறிஸ்துவுக்காய் வாழ்வது? කොහොමද ක්‍රිස්තුවන්සේ උදෙසා ජීවත් වෙන්නේ? அதாவது இந்த யுத்தத்துல ஜெயிக்கிறவர்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்காய் வாழ்வார்கள். මේ යුද්ධයේදී ජයග්‍රහණය කරන කෙනා ක්‍රිස්තුවන්සේ උදෙසා ජීවත් වෙනවා. இதுதான் உண்மையான அர்த்தம். මේක තමයි අවංක අර්ථය. வாசிப்போம் 11வது வசனம். 11 වෙනි පදේ. அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். இப்ப என்ன சொல்றாரு? அறிந்திருந்த நீங்க இப்ப என்ன செய்யுங்க? ඔබ දැනගත් ඔබ දැන් මොනවද කරන්නේ? எண்ணிக்கொள்ளுங்க. ගණන් කරන්න. அப்படின்னா என்னது? இப்ப இத இருதயத்திலையும் விசுவாசிக்கணும். ඔබ හදවතේ විශ්වාස කරන්න. இது இப்ப செயலுக்குள்ள உண்டாக ඔබ வேண்டும். ක්‍රියාවට දාන්න මේක. ஏத எப்படி நம்ம செய்வது? මොනවද කරන්නේ? 12வது வசனம். 12 වෙනි පදේ. ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி திருப்பி கவனிங்க, சரீரம் திருப்பி திருப்பி சொல்றார். නැවත නැවත කියනවා. இந்த ஜெயம் மனசுல இல்ல, මේ ජය මනස නෙවෙයි. இந்த ஜெயம் ஆத்மாவில இல்ல, මේ ආත්මය නෙවෙයි. அது உடைத்து கொண்டு எங்க வருது? කඩාගෙන කොහෙද එන්නේ? உங்கள் சரீரத்தை இப்பொழுது தேவனுக்காய் வாழ பண்ணுகிறது. ශරීරය ඔබ දෙනාසෙ උදෙසා ජීවත් ஒரு කරනවා. ஆமென் சொல்லுவோமா? ආමෙන් කියන්න. இப்ப வாசிங்க 13வது வசனம். 13 වෙනි පදේ. நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. ආමෙන් කියන්න. அப்ப கவனிங்க, சரீரம் என்ற வார்த்தையை பயன்படுத்துறார். මේ ශරීරයේ වචනේ පාවිච්චි කරනවා. அப்புறம் சொல்றார் உங்களுடைய அவயவங்கள். ඔබගේ ඉන්ද්‍රියන්. அப்படின்னா சரீரத்துல இருக்கிற அவயவங்கள் என்ன? මේ ශරීරයේ තියෙන අවයවයන්. உங்களுடைய கண், ඔබගේ ඇස්, உங்களுடைய வாய், ඔබගේ මුඛය, உங்களுடைய காது, ඔබගේ කන්, உங்களுடைய கரங்கள், ඔබගේ දෑත, உங்களுடைய இருதயம், ඔබගේ හදවත. இதெல்லாம் யாருடைய ஆயுதமா மாற்றணுமா? මේ සියල්ල කාගේ ආයුධයක් ලෙස තමයි? நீதியின் ஆயுதங்களா மாற்றணும். ධර්මිෂ්ඨ ආයුධ ලෙස පාවිච්චි කරන්න ඕනේ. அப்படின்னா யுத்தத்துல நீங்க உங்களை ஹெல்மெட்டை செட் பண்ணணும்னு சொல்லி ඔබ යුද්ධයේදී ඔබගේ හෙල්මට් එක අරිගස්ස ගන්න ඕනේ නම් உங்க ஆயுதத்தை கொண்டு போய் எதிரிட கையில கொடுத்துட்டு கொஞ்சம் இருங்க நான் ஹெல்மெட்டை செட் பண்ணுவேன்னா அவங்க உங்களை போட்டு போயிடும். ඔබගේ ආයුධ ටික විරුද්ධකාරයට දීලා පොඩ්ඩක් ඉන්න මම හෙල්මට් එක අරිගස්සනක එයා ඔබ වෙඩි තියන්න පුළුවන්. நிச்சயமா போட்டுருவான். අනිවාර්යයෙන්ම ඔබ මරණ දානවා. அப்ப நீங்க இந்த யுத்தத்துல ஜெயிக்கணும்ன்றீங்க. ඔබ යුද්ධයේදී ජයග්‍රහණය කරන්න ඕනේ කියලා හිතනවා. ஆனா ஆயுதத்தை கொண்டு போயிட்டு எதிரிட கையில கொடுத்துருங்க. නමුත් ආයුධ ටික විරුද්ධකාරයට දෙනවා. பவுல் சொல்றார் உங்கள் ஆயுதங்கள் மிக முக்கியம். ඒ නිසා පෞල් තුමාගේ ඔබගේ ආයුධ ඉතා වැදගත්. உங்கள் அவயவங்கள் தான் இந்த யுத்தத்துல உங்களுடைய ஆயுதம். ඔබගේ අවයව තමයි ඔබගේ මේ යුද්ධයේදී ආයුධ. நீங்கள் இதை நீதிக்கென்று நீங்கள் பயன்படுத்த வேண்டும். මේක සාධාරණ ලෙස ඔබ පාවිච්චි කරන්න. உங்களுடைய கண் பார்க்கிறது, ඔබගේ ඇස් බලනවා, உங்கள் வாய் பேசுகிறது, ඔබගේ කට කතා කරනවා, உங்கள் சிந்தை அதாவது நினைக்கிறது, தியானிக்கிறது, ඔබගේ සිතුවිලි හිතනවා, ඒක මෙනෙහි කරනවා, உங்க கை செய்கிறது, ඔබගේ අතක වැඩ කරනවා. இது சரீர இச்சைக்கு ஒப்பு கொடுத்துற வேண்டாம். ශරීරයේ තෘෂ්ණාවට බාර කරන්න එපා. தேவனுக்கு நீங்கள் ஒப்பு கொடுங்க. දෙනාසෙට බාර කරන්න. தேவனுக்கு நீங்கள் ஒப்பு கொடுங்க. දෙනාසෙට බාර කරන්න. இப்படிதான் கிறிஸ்து வேதம் சொல்கிறது தேவனின் மகிமைக்காக வாழ்ந்தாராம். මේම තමයි ක්‍රිස්තුස් වහන්සේ දේව මහිමේ උදෙසා ජීවත් වුණේ. நாமும் கிறிஸ்துவை போல தேவ மகிமைக்கு எப்படி வாழ்வது? අපි කොහොමද ක්‍රිස්තුස් වහන්සේ වගේ දේව මහිමේට ජීවත් වෙන්නේ? எங்கள் அவயவங்களை
தேவனுக்கு ஒப்பு கொடுப்பேன். අපගේ හවයවයන් දෙවියන් වහන්සේට බාර ஓ කරන්න. நீதி செய்ய நான் ஒப்பு கொடுப்பேன். ධර්මිෂ්ඨකම කරන්න බාර කරනවා. என்னுடைய நீதி என்னுடைய கிரியை அல்ல, මාගේ ධර්මිෂ්ඨකම මාගේ ක්‍රියාව නොවේ. ஆனால் கிறிஸ்துடைய நீதி எனக்குள் ஓடுகிறது. ක්‍රිස්තුස් වහන්සේගේ ධර්මිෂ්ඨකම මා තුල ගලා நான் යනවා. அவருக்குள்ளே මම இருக்கிறபடினால, එතුමා තුල ඉන්න නිසා. நான் அந்த திராட்சையோடு இணைந்தபடினால මම ඒ මිදිවැල වගේ එකතු වෙන නිසා. என் கனிகள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாயிரும். මාගේ ඵල අනිත් අයට ආශිර්වාදයක් වෙනවා. ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஆமென் කියන්න. அதனால நீங்கள் தோற்று போனாலும் ඔබ පරාජය වුණත් இன்றைக்கு தீர்மானிங்க, අද තීරණය කරන්න. இந்த யுத்தத்துல என்னுடைய அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாய் நான் මේ மாற்றுவேன். යුද්ධයේදී මගේ අවයවයන් ධර්මිෂ්ඨකමේ ආයුධයට පාවිච්චි කරනවා. 4வது நூற்றாண்டுல மிக சிறந்த ஒரு ஆதி திருச்சபை போதகர், අතරයින සියවසේදී ආදි දේවදාසෙක් ආදි සභාවේ அவருடைய பேர் ஆகஸ்டின் ஆஃப் ஹிப்போ என்று அவருடைய பேர் அதான். ඔගස්ටින් කියන නමක්. இந்த ஆகஸ்டின் கிறிஸ்துவ அறிஞ்சு கொள்ள முன்பதாக ක්‍රිස්තුස් වහන්සේව දැනගන්න ප්‍රථමයෙන් ஒரு மிக கேவலமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து வந்தார். තාමත්ම අවලස්සන ජීවිතයක් ජීවත් වුණේ. அவருடைய இச்சை அவரை ஆளுகை செய்தது. එයාගේ තෘෂ්ණාව එයාව පාලනය කළා. அதனால ஒவ்வொரு இரவும், அதாவது அவர் ஒரு களியாட்டங்களுக்கு போய் ஒரு விபச்சார வாழ்க்கை வாழ்ந்தார். ඒ නිසා හැම රාත්‍රියක්ම ඔව් කාමිච්ඡාචාරය ඇසිරුණා. ஆனா கிறிஸ்து அவரை தொட்ட பின்பதாக ක්‍රිස්තුස් වහන්සේ අතගැසුවට පස්සේ அவருடைய வாழ்க்கை மாறியது. ජීවිතේ වෙනස් වුණා. ஆனா கொஞ்ச காலத்துக்கு பின்பதாக ටික කාලයකට පස්සේ இந்த விபச்சார தொழில்ல அவருக்கு சிநேகிதியா இருந்த ஒரு நபர் மீண்டும் அவரை சந்திக்க வர்றா. ඔව් වේශ්‍යාකමේ හිටපු ස්ත්‍රියක් නැවත ඔව් මුණ ගැහෙන්න එනවා. இப்படி வீதியில அவர் நடந்து போய் கொண்டிருக்கும் பொழுது ඔව් වීදියේ යනකොට அவ திடீர்னு வந்து பக்கத்துல வந்து சத்தம் கொடுத்தாளா. ළඟට ඇවිල්ලා පොඩි ශබ්දයක් දැම්මලු. ஆகஸ்டின் நான் வந்திருக்கிறேன். ඔගස්ටින් මම ඇවිල්ලා ඉන්නවා. இவர் பார்த்துட்டு சொன்னாரா, බල්ලා කිව්වලු. நான் அந்த ஆகஸ்டின் இல்ல. දැන් මම ඔගස්ටින් නොවේ. அப்படியே நடந்து போயிட்டார். එහෙම ඇවිදගෙන ගියා. இவ பார்த்தாமா, சரி கொஞ்ச காலம் போய் இருக்கறனால ටික කාලයක් ගිය නිසා நான் யாருன்றது அவருக்கு தெரியல போல. මම කවුද කියලා ඔව් දන්නේ නැහැ. திருப்பி விரட்டி கொண்டு போய் උඩ එලෝගන ගිහිල්ලා அவர் சொன்னா, ஆகஸ்டின் நான் தான் வந்திருக்கிறேன். ඔගස්ටින් மම තමයි ඇවිල්ලා ඉන්නේ. அப்ப ஆகஸ்டின் பார்த்து சொன்னாரா, ඔගස්ටින් බල්ලා කිව්වලු. நீ வந்திருக்கிறது சரி, ඔබ අපි එක හරි. ஆனா இந்த ஆகஸ்டின் புதிய ஒரு ஆகஸ்டின். මේ ඔගස්ටින් මේ පරණ කෙනෙක් නෙමෙයි මං අලුත් කෙනෙක්. என்ன சொல்ல வர்றேன்னா, මොනවද කියන්නට එන්නේ? கிறிஸ்து எங்களுக்கு இடத்தை மாத்தினபடினால ක්‍රිස්තුස් වහන්සේ තැන වෙනස් කරපු නිසා பாவம் எங்களை சூழலாம், පාපය අපිව වට කරන්න පුළුවන්. ஆனால் நாம் பாவம் செய்ய வேண்டிய கட்டாயம் நமக்கு இல்லை. පාපේ කරන්න ඕනේ කියලා අපිට බල අන කරන්න බෑ. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒரு தேசத்துல 2 இன மக்கள் வாழ்றாங்க. දේශේ ජාති දෙකක් ජීවත් වෙනවා. அதுல ஒரு இனம் இன்னொரு இனத்தை அடிமையா நடத்துது. එක ජාතියක් තව ජාතියක් වහල් භාවයට ජීවත් அப்ப කරනවා. அடிமையா இருக்கிற ஒரு மனுஷன் அந்த ரோட்ல நடந்து வரும் பொழுது වහල් භාවයේ ඉන්න කෙනෙක් පාරේ ඇවිදිනකොට அடிமைத்தனத்திற்குள்ளே நடத்தின ஒரு மனுஷன் சொல்றான், நான் இதை செய்யணும்னு விரும்புறேன், இதை நீ செய்யணும், அவன் கட்டாயம் செய்யணும். ඔබ ඒ වහල් භාවයේ තියාගත්ත කෙනා කියන මේ දේ කරන්න ඕන කියලා ඒ වහලා ඒ කරන්නට ඕනේ. அவன் கட்டாயம் செய்யணும், இல்லாட்டி அவன் செத்து போயிடுவான். අනිවාර්යයෙන්ම කරේ නැත්නම් ඕ මරණයටපත් කරනවා. ஆனா இப்படி யோசிச்சு பாருங்க, මේම හිතලා බලන්න. ஒரு புதிய ராஜா அந்த தேசத்துக்குள்ள வரார். අලුත් රජ කෙනෙක් එනවා ඒ දේශයට. அவர் வந்து புதிய சட்டங்களை வைக்கிறார். අලුත් නීති රීති තබනවා. அவர் சொல்றாரு, எல்லாரும் சுதந்திரமா வாழலாம். හැමෝම නිදාසේ ජීවත් වෙන්න පුළුවන්. அப்படி செஞ்சாலும் சில கிராமங்கள் என்ன நடக்கும், திருப்பி அந்த அடிமைத்தனத்தை கொண்டு வருவதற்கு முயற்சி செய்வாங்க. එවැනි නීති ගෙනාවත් සමහර ගමේ ඉන්න අය ඒ පරණ නීතිය ගේන්න උත්සාහ කරනවා. அப்ப அடிமைத்தனத்துல இருந்த மனுஷனை ஒரு மனுஷன் வந்து நீ இதை தான் செய்யணும்னு சொல்லும் பொழுது அவன் செய்ய தேவையில்லை. ඔව් වහල්ලේ කීතපු කෙනාට මේ දේ කරන්න ඕන කියලා බල කරොත් ඔට එහෙම කරන්න අවශ්‍යතාවයක් නැහැ. ஏன்னா ஒரு புதிய சட்டம் ඒ வந்து නිසා අලුත් නීතියක් ආවා. நாம் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறபடி ක්‍රිස්තුස් වහන්සේ තුල ඉන්න නිසා பாவம் எங்களை நெருக்கலாம், පාපය අපි තද කරන්න පුළුවන්. ஆனால் பாவம் செய்வது எங்களுக்கு தேவையற்ற காரியம். පාපේ කරන්න ඕන කියලා අපට අනවශ්‍යයි. எங்களுக்கு நாங்க செய்யணும்னு இல்ல, අපිට කරන්නම ඕන அதுல කියලා නෑ. கண்ட்ரோலுக்குள்ள இல்ல. ඒක ඒ තුල නෑ අපි. ஏன்னா எங்களுடைய ஆயுதங்களை நாம் நீதிக்கென்று ஒப்புக்கொடுக்கிறோம். අපගේ ආයුධ ධර්මිෂ්ඨකමට දී තිබෙනවා. இந்த ஈஸ்டர் உயிர்த்தெழுதலின் நாளிலே මේ උත්ථාන වීමේ දවසේ எல்லாருக்கும் கொடுக்கிறதான அழைப்பு இதுதான். හැමෝටම දෙන කැඳවීම මේකයි. கிறிஸ்துவின் மகிமைக்காய் நாம் வாழ வேண்டும். ක්‍රිස්තුස් වහන්සේ මහිමේ උදෙසා අපි ජීවත් වෙමු. அதுக்கு முதலாவது இந்த உள்ளே நடக்கிற யுத்தத்துல ஒரு ஜெயம் உண்டாகும். ප්‍රථමයෙන් අපගේ ඇතුළාන්ත වෙන යුද්ධයේදී ජයග්‍රහණයක් කරමු. இரண்டாவது கிறிஸ்துவோடு இணைந்திருக்கிற சத்தியம் நமக்கு தெரியணும். දෙක දෙනාස් යේසුස් වහන්සේත් එක්ක තියෙන ඒකාබද්ධ වීමේ සත්‍යතාවය අපි දැනගමු. மூன்றாவது கிறிஸ்துவுக்காய் வாழ்வது.
තුන්වෙනි ක්‍රිස්තුවන්සේ උදෙසා අපි ජීවත් பாருங்க, වෙමු. கிறிஸ்துவுக்காய் வாழுகிறதான இந்த அழைப்பு මේ ක්‍රිස්තුවන්සේ උදෙසා ජීවත් වීමේ කැඳවීම நம்ம ரொம்ப பயப்படுவோம். අපි බුඩා බය වෙනවා. சிலர் சொல்லுவாங்க பாஸ்டர் அழைப்பு இல்லாமலாம் கிறிஸ்துவுக்காக வாழ ඒ முடியாது. කැඳවීමක් නැතුව ක්‍රිස්තුවන්සේ උදෙසා ජීවත් වෙන්න අමාරුයි. சும்மா நம்ம உற்சாகப்பட்டெல்லாம் கிறிஸ்துவுக்காக அதை செய்யறோம் இதை செய்யணும்னு சொல்லக்கூடாது. අපි නිකන් මේ ජීවිත වෙලා ඒදීට යන්න බෑ සේවය කරන්න අමාරුයි. ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். තා ප්‍රවේශම් වෙන්නට ஏன்னா ඕන. எங்களுடைய மனசுல கடவுளுக்காக வாழணும்னா අපි අපේ මනසේ හිතනවා දේනාස උදෙසා ජීවත් වෙන්න ඕනේ නම් அவர் ஏதோ ஒரு விதத்துல நம்மளை ஏமாத்திடுவார். මොනවාරි දෙයකින් අපිව රවට්ටයි. இல்லாட்டி நம்ம அடைய விரும்புறதை அடைய முடியாம போயிரும். අපිට ලබා ගන්න ඕනේ දේ අපිට ලබා ගන්න බැරි වෙනවා. நான் சொன்னேன் ஆரம்பத்துல இருந்து நம்ம வந்து குட்டி குட்டி வீட்டை சரிப்படுத்த தான் நம்ம நினைக்கிறோம். පටන් ගැනීමේ සිට අපි පොඩි පොඩි දේවල් හරි ගස්සන්න කැමති. ஆனா அவர் தர விரும்புவது மாளிகை. නමුත් එතුමා දෙන්න කැමති මාලිගාවක්. அவர் தர விரும்புவது மேன்மையான வாழ்க்கை. එතුමා දෙන්න කැමති ඉතා උසස් වූ ජීවිතයක්. உயிர்த்தெழுதலின் வல்லமை என்ன செய்கிறது? அவருக்காய் இன்னும் மகிமையாய் வாழ ඒ தோன்றுகிறது. උත්තාන වූ බලය අපිට තවත් එතුමා උදෙසා ලස්සන ජීවිතයක් ගත කරන්න උත්සාහ කරනවා. வியட்நாம் தேசத்துல யுத்தம் முடிந்த பின்பதாக ஒரு சம்பவம் நடந்தது. වියට්නාම් දේශයේ යුද්ධය අවසන් වුණාට පස්සේ සිදුවීමක් සිදු වුණා. இது ஒரு பிரசங்கத்துல நான் கேட்டேன். මම දේශනාවකදී ඇසුවා. ஒரு சிறப்பான ஒரு கதை. ඒත ඉස්තරම් වූ කතාවක්. இந்த வியட்நாம் யுத்தத்துக்கு பின்பதாக වියට්නාම් යුද්ධයට පස්සේ இங்க ஹாய் என்கிறதான ஹாய்னா சைனீஸ் நபர்களுடைய பெயர்களை கவனிச்சிங்கன்னா ஒரு மாதிரி தான் இருக்கும். அவனோட பேரே ஹாய் தான். ඒ චයිනිස් සමහර නම් මේමයි හායාගේ නම. அந்த மனுஷன் ஒரு என்னது டுக் அதாவது த்ரீவில் ஓட்டுற ஒரு மனுஷன். ඒ ත්‍රීවිල් එකක් එලවන මිනිස්සෙක් වුණායා. அந்த மனுஷன் அவனுடைய வாழ்க்கையில அதாவது சம்பாதிக்கணும்னு சொல்லி එයාගේ ජීවිතය හම්බ කරන්න ඕනේ කියලා. அவன் கடுமையா உழைச்சு கொண்டிருந்தான். ඉතාමත් ඌමනාවෙන් හම්බ කරන්න இப்படி පටන් அவன் வேலை செய்கிற இந்த பிரதேசத்துல එයා වැඩ කරන ප්‍රදේශයේ லானா என்கிறதான ஒரு சகோதரியை அவன் சந்திக்கிறான். ලානා කියන සහෝදරියක් ඔය මුණ ගැවෙනවා. அவளும் மிகவும் திக்கற்ற ஏழையான ஒரு குடும்பத்துல அவ பிறகுறான். තාමත්ම අසරණ දුප්පත් වූ කෙනෙක්. ஆனா அவளுடைய வியாபாரம் என்ன? එයාගේ ව්‍යාපාරය ஒரு விபச்சார வியாபாரம். එයා වේශ්‍යිකම යනවා. அந்த வியாபாரத்தை தான் அவள் தொழிலாளி செய்கிறாள். එයා රැකියාවක් ලෙස හේදී තමයි කරන්නේ. அவளுக்கு ஆசை, அவளுக்கு ஒவ்வொரு நாளும் அந்த வியாபாரத்தை செய்ய அவ பெரிய பெரிய ஹோட்டலுக்கெல்லாம் ஆட்கள் கூப்பிடுவா. ලොකු හොටෙල් වලට ඇයව ගෙනගෙන යනවා ඒ වැරද්ද කරන්න. ஆனா அந்த தவறை செய்த பின்பதாக அந்த தொழிலை செய்த பின்பதாக திருப்பி அவ குடிசைக்கு தான் வரணும். එයා ඒ දේ කරාට පස්සේ ආයෙ පැල්පතට තමයි එන්නට ඕනේ. ரெண்டு பேருக்கும் பெரிய பெரிய ஆசை. දෙන්නටම ලොකු ලොකු ආසාවන්. ஆனா நிறைவேற்ற முடியல. නමුත් ඉටු කරගන්න බෑ. ஆனா லக் பை சான்ஸ்ல இந்த ஹாய் என்ற இந்த மனுஷன் මේ හායි කියන මිනිස්සයා ஒரு குட்டி ரேஸ்ல அவர் பங்கு பெறுறார். එයා පොඩි රේස් එක තරඟයකට සහභාගී ஒரு වෙනවා. சைக்கிள் ரேஸ்ல அவர் வெத்துறார். එයා සයිකල් රේස් එකේ ජයග්‍රහණය அவர் කරනවා. வெத்தினோன்னா அவருக்கு ஒரு பெரிய பரிசு வருது. ලොකු තෑග්ගක් කොට ලැබෙනවා. அந்த பரிசை அவர் வேற எதுக்கும் செலவழிக்கல. ඒ මුදල වෙන දෙයකට වියදම් කරන්නේ නැතුව அவர் என்ன செய்தார்னா එයා මොනවද කළේ? பெரிய பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல்ல இருக்கிற ஒரு ரூம் புக் பண்ணார். 5 star hotel එකේ room එකක් book කරා. அந்த ரூமை புக் பண்ணி லானா அவருடைய காதலிய அவர் அழைக்கிறார். ලානා කියන එයාගේ ආදරවන්තියව කැඳවනවා. இவன் நினைச்சா எல்லாரும் என்ன பயன்படுத்துற விதமாகவே இந்த மனுஷன் என்ன பயன்படுத்திடுவான்னு சொல்லி. ඇය හිතුවා හැමෝම පාවිච්චි කරන විදිහට මෙයත් මාව පාවිච්චි කරයි කියලා. ஆனா அந்த இரவு ඒ රාත්‍රියේ இந்த ஹாய் கேட்ட ஒரே ஒரு வேண்டுதல் இதுதான். හායි ඉල්ලපු එකම ඉල්ලීම මේකයි. நீ சந்தோஷமா இளைப்பாறுதலோ அதாவது என்னது நல்ல கம்ஃபர்ட்டா நீ தூங்குறத நான் கவனிக்கணும். அவ்வளவுதான், வேற ஒன்றும் செய்ய போறது. සුව පහසු ලෙස නිදා ගැනීම මට අවශ්‍යයි දකින්නට. இவ படுத்து காலையில் எழும்பும் பொழுது அந்த மனுஷன் அந்த ரூம்ல இல்ல. එයා උදෑසන නැගිටිනකොට ඒ මනුස්සයා නැහැ. அன்றையிலிருந்து அந்த தொழிலுக்கு அவளால் திரும்பி போக முடியாமல் போயிட்டு. නැවත ඒ රැකියාවට ඇයට යන්නට බැරි වුණා. ஏன்னா அவள் மேல் ஒருவர் காட்டின அன்பு அவளுடைய தன்மையை வெளிப்படுத்தினது. ඇය ඔහු කර දැක්වූ ප්‍රේමය මෙයාගේ ජීවිතේ බලපෑවයිදී. ஒரு மனுஷன் இவ்வளோ பெரிய பரிசை எனக்காக அவன் கொடுக்கிறான். මෙතරම් වටිනා තෑග්ග මා උදෙසා දුන්න නේද කියලා. அந்த தொழிலில் இருந்து அவள் நிறுத்தினாள். ඒ රැකියාව නතර කරා. இதுதான் கிறிஸ்து நமக்கு செய்வது. ක්‍රිස්තුවන්සේ අපට කළේ මේකයි. அவருடைய மரணம் தான் கிறிஸ்துவுடைய அன்பு. அந்த மரணத்தில் வெளிப்படாமல் இருந்தால் நாம் அவருக்காய் வாழ முடியாது. ඒ ක්‍රිස්තුවන්සේ කුරුසපත් වීමේ ප්‍රේමය අපට පෙන්වුවේ නැත්තම් අදත් අපිට එතුමා උදෙසා ජීවත් වෙන්න බෑ. கிறிஸ்துவுக்காய் வாழ்வது இன்றைக்கு ஆண்டவர் பல விதத்துல நம்மளை சவாலிடலாம். අපිට ක්‍රිස්තුවන්සේ උදෙසා ජීවත් වෙන්න බොහෝ විදියකට අපිට අභියෝග කරනවා. இன்னும் அவரோடு நெருங்கணும்னு நம்ம තාමත් අපිට එතුමත් එක්ක කිට්ටු වෙන්න ඕන කියලා කැමති වෙනවා. அவரை கொஞ்சம் இன்னும் அறியணும்னு ஜெபிக்க வேண்டாம். පොඩ්ඩක් අපි දැනගන්න ඕන කියලා ආඥා කරන නරකයි. அவருக்காய் வாழணும்னு ஜெபம். එයා උදෙසා ජීවත් වෙන්න ඕන. அவருக்காக மகிமையாய் வாழணும்னு ஜெபம் එතුමා பண்ணுங்க. උදෙසා මහිමාන්විත ජීවත් වෙන්න ඕනේ. இதுதான் உயிர்த்தெழுதலின் வல்லமை இன்றைக்கும் அற்புதமாய் கிரியை செய்கிறது. අදත් මේ උත්තාන වීමේ බලය පුදුමාකාර විදිහට ක්‍රියා කරන්නේ.
கர்த்தருக்கு பதிலா எதை வைக்கிறோமோ அது நம்மளை ஆளுகை செய்யும். දෙවියන් වහන්සේට වඩා මොනවද අපි තියන්නේ ඒක අපිව පාලනය කරනවා. ஒரு நாளும் நாம் அதை ஆளுகை செய்வதல்ல, அது நம்மை ஆளுகை செய்யும். කවදාවත් ඒක අපි පාලනය කරනවා නෙමෙයි ඒක තමයි අපිව පාලනය කරන්නේ. ஆனால் இந்த யுத்தத்தில் ஜெயிக்கும் பொழுது முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும், கிறிஸ்து எனக்கு ஒரு உன்னதமான இடத்தை தந்தார். මේ යුද්ධයේදී අපි ජයග්‍රහණය කරනකොට දෙවියන් වහන්සේ අපිට උතුම් වූ තැනක් අපට තබා තිබෙනවා. நான் அவருக்குள்ளே மறைந்திருக்கிறேன். අපි දෙවියන් වහන්සේ තුල සැඟවෙනවා. அவர் எனக்குள்ளே கூடாரம் போடுகிறார். එයා මා තුල කූඩාරම් ගසා ගන්නවා. நான் அவருக்குள்ளே மறைந்திருக்கிறேன். මම එයා තුල සැඟවෙනවා. அவர் எனக்குள் வாழ்கிறார். එන එතුමා මා තුල ජීවත් වෙනවා. கிறிஸ்துவுக்காக வாழணும்னா ක්‍රිස්තුස් දෙසා ජීවත් වෙන්න ඕනේ இங்க නම් ஒப்பு கொடுத்துட்டு தனியா வாழ்வதல்ல. මේක බාහිර කරලා තනියෙන් ජීවත් වෙනව නෙවෙයි. கிறிஸ்துவுக்காக வாழணும்னா கிறிஸ்து உங்களுக்குள் வாழணும். ක්‍රිස්තුස් දෙසා ජීවත් වෙන ක්‍රිස්තුස්සේ තුල ක්‍රිස්තුස්සේ ඔබ තුල ජීවත් වෙන්න ඕනේ. அப்பதான் இந்த உயிர்த்தெழுதலின் மகிமையை நாம் மாத்திரமல்ல, நாம் சுற்றி இருக்கிற அனைவரும் அதை அனுபவிக்கும். එහෙනම් ඒ උත්තාන වීමේ බලයේ ප්‍රීතිය මම පමණක් නෙවෙයි වටේ ඉන්න හැමෝටම දැනෙන්නේ. நாம் ஜெபம் பண்ண போகிறோம். ප්‍රාර්ථනා කරන්නට යනවා. எதற்கு ஒப்பு கொடுக்கிறோம்? මොනවටද බාර වෙන්න යන්නේ? கிறிஸ்துவுக்காய் நான் வாழ, ක්‍රිස්තුස් දෙසා ජීවත් වෙනවා. அவருடைய மகிமைக்காக நான் வாழ, ඒ මහිමේ උදෙසා ජීවත් වෙනවා. நான் தோற்று போகிற இடத்திலே පරාජය වුණු තැන அவருடைய அன்பை நான் புரிந்து கொள்ள එයාගේ வேண்டும். ප්‍රේමය මන් තේරුම් ගත්තා. அவருடைய பாசத்தை நான் புரிந்து එයාගේ கொள்ள. ආදරය තේරුම් ගත්තා. அதனால கடவுளுடைய சமூகத்துல இன்றைக்கு நீங்கள் வரும் பொழுது ජනසික අභිමුඛයට ඔබ එනකොට சின்ன சின்ன ஆசைகளோடு வந்திருப்பீங்க. පොඩි පොඩි ආසාවන් එක්ක එන්න පුළුවන්. சின்ன சின்ன விருப்பங்களோடு පොඩි வந்திருப்பீங்க. පොඩි කැමැති දේවල් එක්ක එන්න පුළුවන්. ஆனா கர்த்தர் உயிர்த்தெழுதலின் நாளிலே நமக்கு சொல்வது, නමුත් උත්තාන වූ දවසේ එතුමා අපට කියනවා உங்களுக்கு சமாதானம் உண்டாகும். ඔබට සමාදානය ඇති ஒரு වේවා. ஆமென் சொல்லுங்க. ආමෙන් කියන්න. எங்களுக்கு பணத்தை விட, எங்களுக்கு அந்தஸ்தை விட, எங்களுக்கு அதிகாரத்தை விட தேவையானது மனுஷனுக்கு சமாதானம். අපිට මුදලට වඩා අපිට තියෙන ගෞරවයේ මාන්නය හැමදේට වඩා අපිට අවශ්‍යම දේ සමාදානයි. இந்த காலை நேரத்துல எப்படிப்பட்ட பிரச்சனைகளை நீங்க இருக்கலாம், මේ උදෑසන මොන වගේ ප්‍රශ්න තිබුණත් எல்லா புயலும் ஓய்ந்து போகும். හැම සුලිසුලඟක්ම කුණාටුවක්ම සම්මතලා වෙනවා නියඬ වෙනවා. இப்படிதான் கடவுள் அமைத்திருக்கிறார். මේක තමයි දානන්සේ අදල සැලසලා තියෙන්නේ. காலத்திற்கு ஒரு முடிவு இருக்கிறது. කාලයට අවසානයක් තිබෙනවා. அப்படின்னா என்ன பிரச்சனை வந்தாலும் මොන ප්‍රශ්නේ ආවත් அது ஒரு முடிவை காணும். අවසානයක් අනිවාර්යයෙන්ම දකින්න அது පුළුවන්. வரைக்கும் அதுல தரித்து இருக்க வேண்டும். එකන් රැඳෙන්න. அது கடிமையா இருந்தாலும் அதை பிடித்துக் கொள்ள வேண்டும். ඒක දැඩිව තිබුණත් හරි අල්ලගන්න. இந்த தேசத்துல நாம என்னத்தை பார்க்கல, මේ දේශේ අපි මොනවද බලන්නේ? என்னென்ன பிரச்சனை எல்லாம் அந்த தேசம் பார்த்து, මොන මොන ප්‍රශ්නද මේ දේශේ මුණ ගැවුනේ? ஆனா இன்றைக்கும் நாம் வாழுகிறோம். අදත් අපි මේ රටේ ජීවත් වෙනවා. இந்த தேசம் சுனாமியை பார்த்திருக்கு. මේ දේශේ සුනාමිය දැක්කා. இந்த தேசம் யுத்தத்தை මේ பார்த்திருக்கு. දේශේ යුද්ධය දැක්කා. இந்த தேசம் அதாவது கோவிட பார்த்திருக்கு. කොවිඩ් එක දැක්කා. அதற்கு பின்பதாக பல பிரச்சனைகளை இந்த தேசம் பார்க்கிறது. බොහෝ බල ප්‍රශ්න අපි මේ දේශේ දැක්කා. சமாதானத்தை உள்வாங்கிக் கொள்ளுங்க. සමාදානයේ ඇතුළට ඇදගන්න. எல்லா பிரச்சனையும் ஒரு முடிவுக்கு வரும். හැම ප්‍රශ්නයක් අවසානයක් දකින්න පුළුවන්. ஆனா கர்த்தர் விரும்புவது දෙනාසේ කැමති වෙන්නේ உங்களுக்கு முடிவில்லாத ஒரு வாழ்க்கையை தான். ඔබට නිමාවක් නැති සදාකාලික ජීවිතය புயல் දෙන්න. தலைக்கு மேல இருக்கலாம், ඒ සුළඟ ඉස්සට ඉහළින් යන්න පුළුවන්. எங்க போகுதுன்னு தெரியாட்டி කොයිද යන්නේ දන්නේ නැත්තම් ஒரு பிரசங்கியார் சொல்றார், கதிரையை போட்டு புயல்ல நடுவுல உட்கார்ந்துரு. දේශකයා කියනවා ඒ සුළි සුළඟ මැද පුටුවක් දාලා වාඩි වෙන්න. ஏன்னா புயல் ஆரம்பிச்ச வண்ணமாக அது ஒரு முடிவுக்கு வரும். ඒ හුළඟ පටන් ගත්තේ තැන ඉඳලා අවසානයක් දකින්න පුළුවන්. நீங்க கண்ணீர் சிந்தி ஜெபிக்கிற அந்த ஜெபத்தை கடவுள் நிறைவேற்றி தீருவார். කඳුලින් ඔබ කරන යාඥාව අනිවාර්යයෙන්ම ඉටු කරයි. ஒரு ஆமென் சொல்லுங்க. ආමෙන් කියන්න. இதுதான் உயிர்த்தெழுதல்ல தேவன் நமக்கு தருகிற உன்னதமான வாக்குத்தத்தம். මේ උත්තාන වීමේ උතුම් වූ පොරොන්දු මේවා තමයි. உங்களுடைய வீட்ல ரெண்ட் வீட்ல இருக்கிறீங்களா? ඔබ කුලියට ඉන්නවද? நீங்க ஒரு சொந்த வீடை பெற்றுக்கொள்ளுங்க. ඔබ අයිති නිවසක් ලබා ගන්න. இதுதான் தேவன் தருகிறார். මේක තමයි දෙනවාසේ දෙනවා. அவர் அவருடைய இடத்தையே தந்தா එයාගේ තැනම අපට දුන්නා. எவ்வளவு அதிகமாய் நமக்கு தருவார். එහෙනම් අධික ලෙස අපිට දෙන්නේ නැද්ද? ஒரு பார்க்கிங்க வச்சிட்டு ஒரு கராஜ்ல எப்பதான் வாகனம் வரும்னா கட்டாயம் ஒரு வாகனம் அங்க வரும். ඔබ පාකින් එකක් නැත්නම් ගරාජ් එකක් තියප තැන තියෙනවා නම් අනිවාර්යයෙන්ම කාර් එකක් එයි එතනට. நான் ஒரு ரெண்டு உதாரணமா தான் அதை சொன்னேன். උදාහරණ දෙකක් ඔබට කියන්න. ஆனா எதெல்லாம் சின்ன சின்னதா கடவுளுடைய ஆசையை அவருக்கு முன்பதாக கொண்டு வாரீங்களோ, පොඩි පොඩි ආසාවන් එතුමා ඉදිරියේ තබනවද? அவர் சொல்றார், நான் உனக்கு மாளிகை தான் මම தரேன். ඔබට මාලිගාවක් දෙනවා. ஒரு ஆமென் சொல்லுவோம். ආමෙන් කියන්න. அதனால கிறிஸ்துவுக்காய் வாழ ක්‍රිස්තුවන්සේ උදෙසා ජීවත් වෙන්න தீர்மானிங்க. තීරණය කරන්න. அது எத்தனை வயசா இருக்கலாம், වයස ප්‍රමාණයක් නැහැ. அது சின்ன வயசா இருக்கலாம், வாலிப வயசுல இருக்கலாம், முதிர் வயதா இருக்கலாம். අපි පොඩි වයස තරුණයෙක් වෙන්න නැත්නම් වයසට ගිය වයසක් වෙන්න පුළුවන්.
மகிமைக்காக வாழ்வோம். මහිමේ උදෙසා ජීවත් யாவரும் கர்த்தருடைய சமூகத்தில் எழுந்து நின்று අපි නැගිට සිටිමු. இதற்காக தான் ஒப்பு கொடுக்க මේ போறோம். උදෙසාට බාර වෙන්න இந்த යන්න. பந்திக்கு ஆயத்தப்படும் பொழுது இதுதான் அழைப்பு. මේ මේසේ වාඩි වෙනකොට මේක තමයි කැඳවීම. இயேசு என் ஜீவனாய் යේසුස් වහන්සේ ජීවනය. இயேசு என் ஜீவனாய் යේසුස් වහන්සේ මගේ ජීවනය. இயேசு என் ஜீவனாய் යේසුස් වහන්සේ මගේ ජීවනය. ஆண்டவரே ஆதி அன்பில உண்டாகின அந்த அக்கினி எனக்குள்ளே ඒ உண்டாகட்டும். පටන් ගැනීමේ තියෙන ප්‍රේමයේ ගින්න මට ඇති කරන්න. இயேசுக்காய் வாழ்வதை යේසුස් நான் වහන්සේ விரும்புகிறேன். උදෙසා ජීවත් වෙන්න. என் அவயவங்களை நான் நீதிக்கென்று ஒப்பு මගේ கொடுக்கிறேன். අවයව මගේ ධර්මිෂ්ඨකමට බාර කරනවා. கிறிஸ்துவுக்குள்ளே நான் பெற்றிருக்கிற ஒரு புதிய இடத்தை நான் உணர்ந்து கொள்ள යේසුස් වහන්සේ තුල ලබාගත් ආ ඔය අලුත් තැන මමට ඇඟෙනවා. மேன்மையான காரியத்தை எனக்கு தான். සස්සු තැන මම ලබා ගන්නවා. வாய்களை திறந்து කට ඇරලා கண்களை மூடி ඇස් වසලා கரங்களை உயர்த்தி දෑත් 2 ඔස්සවලා நிமிஷம் நீங்க ஜெபம் பண்ணுங்க. විනු දෙකක් යාඥා කරන්න. ஹalleluya 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 நன்றி அப்பா ஸ்துதி. நன்றி ஆண்டவரே ස්තුති. சமாதானம் உங்களுக்கு உண்டாவதாக. සමාදානය ඇති இயேசு වේවා. சொன்னார் நான் உங்களுக்குள்ள என் சமாதானத்தை விட்டு போகிறேன். යේසුස් වහන්සේ කිව්වා මගේ සමාදානය ඔබට අතහැර යනවා. நீங்கள் பதற வேண்டாம். ඔබ දඟලන්න එපා. நீங்கள் பதற வேண்டாம். ඔබ දඟලන්න එපා. புயல் அது நீங்கும். ඒ සුළඟ නතර වෙයි. புயல் அது ஒரு முடிவுக்கு ඒ வரும். කුණාටුව අවසන් වෙයි. எல்லா காலத்துக்கும் ஒரு முடிவு இருக்கு. හැම කාලෙටම අවසානයක් ஆனா තිබෙනවා. நித்தியமாய் வாழுகிற இயேசுவுக்கு முடிவில்லை. සදා කාලේ ජීවත් වෙන යේසුස් වහන්සේට அவருடைய අවසානයක්. அன்புக்கு முடிவில்லை. ඒ ප්‍රේමයට අවසානයක් නැහැ. அவருடைய அற்புதத்துக்கு முடிவில்லை. යාස්කමට අවසානයක්. அவருடைய வல்லமைக்கு முடிவில்லை. එයාගේ බලයට அவருடைய අවසානයක්. அபிஷேகத்துக்கு முடிவில்லை. ආලේපයට අවසානයක් නැහැ. இப்ப நீங்க வாய்களை திறந்து ஒப்பு கொடுக்கிற ඔබ நேரம். බාර කරන්න. என்ன பார்க்கலாம்? බලන්න ஆனா පුළුවන්. ஜெபம் பண்ணுங்க. යාඥා කරන්න. இது நீங்க ஜெபிக்கிற நேரம். ඔය යාඥා කරන වෙලාව. பாவத்துக்கு அடிமையாய் நான் இருப்பதல்ல. ඔබ පාපයට වාල්ව ඉන්නේ නැහැ. நீங்கள் நீதிக்கென்று ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும். ධර්මිෂ්ඨයට බාර කරන්න. இயேசுவுக்காய் வாழ යේසුස් வேண்டும். වහන්සේ උදෙසා ජීවත් கிறிஸ்துவின் இடத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். තේරුම් ගන්න ඔබ. ஓ அந்த பழைய மனுஷனை நான் வெளியேற்று ඒ ஆண்டவரே. පරණ මනුෂ්‍යයා ගලවලා දාන්න. என்னுடைய ஆவி மேற்கொள்ளட்டும். මගේ ආත්මේ ජයගත්තදින්. ஆவியை போஷிக்க ஆவியின் மனுஷன் வளருவான். කරන්න එයා වැඩෙයි. மாம்சம் அடங்கப்படும். මාංශය පාලනය කරන්න පුළුවන්. Hallelujah. Thank you, Jesus.